இன்னைக்கு வந்து இந்த செஷனோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து லினக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிக்கணும். ஸோ முக்கியமாக இது வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெஷர்ஸு, நீங்கள் யாராச்சும் வந்து நான் ஒரு க்ளவுட் இன்ஜினியர் ஆகணும், க்ளவுட் ஆர்கிடெக்ட் ஆகணும், இல்லை சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர் ஆகணும், இல்லைனா வந்து டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆகணும், இந்த மாதிரியான ஒரு எய்மில் இருந்தீங்க அப்படின்னா, இல்லை சாதாரண சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகணும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில், இல்லை டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சா கூட நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது லினக்ஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ அப்போ லினக்ஸோட பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதோட அட்வான்ஸ் லெவலுக்கு நம்ம போக முடியும். ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து நம்ம லினக்ஸ் பேசிக்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க போகிறோம். ஸோ தயா, ஓகே ப்ரோ, நான் உங்களை ஹோஸ்ட் பண்ணுறேன் ப்ரோ. நீங்கள் ஒரு இன்ட்ரோ கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் இப்போ ஹோஸ்ட்டு. ஷோர் ப்ரோ. ஓகே, ஸோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கவா? பண்ணுங்க. ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்குல்ல? விசிபிளாக இருக்கு. ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ ஹாய் கைஸ், குட் ஈவினிங். என் பேர் தயானந்த் செல்வம். ஸோ எனக்கு வந்து டோட்டல் 5+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது லினக்ஸ் ஃபீல்டில், ஐ மீன் ஐடி இண்டஸ்ட்ரியில். ஸோ நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறது டோட்டலாக லினக்ஸ் ஓரியன்ட் டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இப்போ கரண்ட்டாக வந்து லினக்ஸ், அப்புறம் ஃபியூ ஆன்சிபிள் ஆட்டோமேஷன்ஸ் அண்ட் இவர் சொன்ன மாதிரி டாக்கர் கண்டெய்னரைசேஷன், கண்டெய்னர் ஆர்கஸ்ட்ரேஷன் டூல்ஸ், ஸோ இந்த மாதிரி லினக்ஸ் ஓரியன்டான டூல்ஸில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இவர் திலை சொன்ன மாதிரி, ஸோ அவரே மேக்ஸிமம் லினக்ஸ்க்கு எவ்வளோ இன்ட்ரோ கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டாரு. ஸோ லினக்ஸ்னா என்ன, லைக் லினக்ஸ் எதுக்காக நான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லினக்ஸோட ஹிஸ்ட்ரி நான் பேசிக்காக சொல்கிறேன். லினக்ஸ் வந்து ஆக்சுவலாக லைக் யார் இன்வென்ட் பண்ணா அப்படிங்கிறது தான். ஸோ இட் இஸ் கிரியேட்டட் பை லினக்ஸ் டார்வால்ட்ஸ் 1991. அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபீனிஸ் அமெரிக்கன். ஸோ அவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ அவர் தான் வந்து ஆக்சுவலாக லினக்ஸ்ன்றது ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் நாட் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அது வந்து ஒரு கர்னல்னு சொல்லுவாங்க. ஸோ கர்னல்னா என்னங்கிறத நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அவர் வந்து கர்னல் அப்படி இது லினக்ஸ் கர்னலுங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணி அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்தது தான் ஆக்சுவலாக லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் ஈஸியாக நீங்கள் லினக்ஸை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ ரியல் டைமாக நீங்களே யூஸ் பண்ணிட்டு இருக்க விண்டோஸ் கூட கம்பேர் பண்ணி நீங்கள் லினக்ஸை படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, லினக்ஸ் வந்து ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ நான் ஏன் விண்டோஸை கம்பேர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து லைக் ஈவன் காலேஜ் டேஸ்லேருந்து, ஸ்கூல் டேஸ்லேருந்து நம்ம எப்போ சிஸ்டம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ அப்போலேருந்து நம்ம வந்து விண்டோஸ் தான் பார்த்துருப்போம், கரெக்டாக? ஸோ ஒரு விண்டோஸை ஐ மீன் டெஸ்க்டாப்பையோ லேப்டாப்பையோ ஆன் பண்ணி முன்னாடி யூசர் ஸ்க்ரீனில் உங்களோட பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு ஒரு ஃபோல்டர் ஆகட்டும், ஒரு ஃபைல் ஆகட்டும் கிரியேட் பண்ணுறதுலேருந்து, ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்ம வந்து விண்டோஸில் தான் வந்து நம்ம மேக்ஸிமம் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து விண்டோஸ் கூட கம்பேர் பண்ணி நம்ம லினக்ஸை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ லினக்ஸ்ன்றதும் சேம் விண்டோஸ் மாதிரியே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் லைக் அதுக்குன்னு வந்து லைக் ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குது, அதில் வந்து காம்போனன்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி லினக்ஸ் மிஷினை நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த மிஷினை அப்படின்னா, லைக் அதுக்கு பூட்டிங் ப்ராசஸ், பேக்ரவுண்டில் சம் ப்ராசஸ் நடந்து தென் அப்புறம் தான் நமக்கு வந்து அந்த லாகின் ப்ராம்ப்ட் ஸ்க்ரீனே நமக்கு வந்து வரும். ஸோ அதெல்லாம் என்னென்ன கான்செப்ட்ஸ், அதே மாதிரி லினக்ஸ் பேசிக்காக வந்து உள்ளே போய் ஒரு ஃபைல் கிரியேஷன் எப்படி, ஒரு டைரக்டரி கிரியேஷன் எப்படி, ஒரு ஃபைலில் எப்படி கண்டென்ட், ஐ மீன் ஒரு ஃபைலை எப்படி எடிட் பண்ணலாம், அதே மாதிரி உள்ள என்னென்ன கமெண்ட்ஸ். ஸோ மோஸ்ட்லி லினக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நீங்கள் விண்டோஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அதுலேயே தான் நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஈவன் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்னாலுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரைட் கிளிக் பண்ணி நியூ ஆப்ஷன் போய் நியூ ஃபோல்டர் கிளிக் பண்ணீங்க, நமக்கு ஒரு டைரக்டரி டக்குன்னு கிரியேட் ஆகிடும். பட் ஆனால் லினக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். நம்ம வந்து எல்லாத்தையுமே இன்புட்டாக நம்ம டைப் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் எல்லா சோர்சஸுமே கிரியேட் ஆகும். பட் ஆனால் லினக்ஸ்லயுமே நமக்கு GUI இருக்கு, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு வந்து மோஸ்டா ஒரு லினக்ஸ் அட்மின் அப்படின்னாவே அவங்க வந்து டோட்டலா கமாண்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ல தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. பிளஸ் வந்து கமாண்ட்ஸை நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு வந்து மேலும் மேலும் ரொம்ப அட்வான்டேஜ் தான். ஸோ அந்த மாதிரி இதுதான் ஆக்சுவலாக டோட்டலாக லினக்ஸோட ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து நம்ம லினக்ஸோட ஆர்கிடெக்சரை பார்க்க போகிறோம். ஸோ ஆர்கிடெக்சர்னா என்னன்னா, இப்போ நான் சொன்னல ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா இப்போ நீங்கள் ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு சர்வரோ ஒரு டிவைஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அது வந்து ஆக்சுவலாக வந்து வெறும் எம்டி பேர் மெட்டலாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும், கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் எதுக்காக லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனை அதில் ரன் பண்ணி
நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை ரன் பண்ணி நீங்கள் அதில் பயனடைகிறதுக்கு தான் ஆக்சுவலாக ஆப்வியஸாக வாங்குவீங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டேரெக்டாக ஒரு மிஷினில் ஒரு ஹார்ட் டிஸ்க்லையோ ஒரு சிபியூலையோ ஒரு மெமரிலையோ நீங்கள் போட்டு ஹோஸ்ட் பண்ணி நீங்கள் அதை ரன் பண்ண முடியாது. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கோ ஹோஸ்ட் பண்ணுறதுக்கோ நமக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிற ஒரு இன்டர்மீடியேட்டர் தேவை. கரெக்டாக? ஸோ அந்த இன்டர்மீடியேட்டர் தான் வந்து எதர் விண்டோஸ் இல்லைனா லினக்ஸாக இருக்கலாம், இப்போ இல்லைனா மேக் ஓஎஸ். ஸோ அந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் இப்போ லினக்ஸ் ஆர்கிடெக்சரை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹார்ட்வேர் இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட்வேர் தான் நம்மளோட ஆக்சுவல் மதர் போர்டு, சர்வர் மதர் போர்டு, வாட் எவர் இட் இஸ். அந்த அதில் வந்து ஹார்ட்வேரில் வந்து சிபியூ, மெமரி, ஹார்ட் டிஸ்க், அந்த மாதிரி நிறைய யூனிட்ஸ் இருக்கும். அதில் நம்ம லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த 3 லேயர்ஸ் ஆஃப் திங்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஒன்று வந்து கர்னல், ஒன்று வந்து இன்னும் அடுத்தது வந்து ஷெல், அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆர் யூட்டிலிட்டிஸ். ஸோ கர்னல்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு கோர் கோர் காம்போனன்ட் ஆஃப் த ஓஎஸ் இல்லைனா ஹார்ட் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ இது என்ன பண்ணுன்னா இதோட ஒர்க் என்னன்னா நீங்கள் ஆஸ் அ யூசராக நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட்ஸை எடுத்துட்டு போய் ஹார்ட்வேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி லைக் நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ராசஸையும் வந்து ஹார்ட்வேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அவுட்புட் எடுத்துகிட்டு வருது இல்லையா, அந்த வேலையை தான் வந்து கர்னல் பண்ணும். ஸோ இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா லைக் நீங்கள் என்னெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் லைனை நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து கர்னல் தான் போய் அவங்களோட ஹார்ட் டிஸ்கில் ஆக்சுவலாக அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸை ஒதுக்கி அந்த ஸ்பேஸில் வந்து உங்கள் பேரில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுட்டு விட்டுரும். அதே மாதிரி திரும்ப அந்த ஃபோல்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணுற ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கர்னல் தான் ஆக்சுவலாக போய் அந்த ப்ராசஸை பண்ணி ஹார்ட் டிஸ்க்லேருந்து அந்த இதை எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இது மெமரி, ரேம் யூனிட் தேவை, சிபியூ ப்ராசஸிங் யூனிட் தேவை. இது எல்லாத்துக்கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் வந்து கர்னல். அண்ட் தென் ஷெல்லுனா என்னன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த யூசர் அண்ட் த கர்னல்னு வச்சுக்கலாம். அதாவது நான் சொன்னல மேக்ஸிமம் இந்த மாதிரி கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ நீங்கள் கமாண்ட் லைன் என்னெல்லாம் டைப் பண்ணுறீங்களோ அதை வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஷெல்லு தான் வந்து ரீட் பண்ணும். ஸோ நமக்கு வந்து ஷெல்லில் வந்து வேரியஸ் டைப்ஸ் இருக்குது லினக்ஸில். பேஷ், கேஎஸ்ஹெச், அந்த மாதிரி ஒரு 6 டைப் இருக்குது. ஸோ அந்த ஷெல்லு தான் வந்து ஆக்சுவலாக இட்ஸ் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த அப்ளிகேஷன் அண்ட் த கர்னல். அண்ட் அப்ளிகேஷன் லேயரில் வந்து நத்திங் பட் லைக் நமக்கு என்ன அப்ளிகேஷன்ஸ் வேணுமோ நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறதா நம்ம அப்ளிகேஷன் லேயர். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வெப் சர்வர் ஹோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் எதர் டாம் கேட், அப்பாச்சி, அந்த மாதிரி நீங்கள் ஆர்எக்ஸ், என்ஜினெக்ஸ், அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அது வந்து அந்த அப்ளிகேஷன் லேயர். ஸோ அந்த அப்ளிகேஷன் லேயர் வந்து ஷெல்லு கூட இன்ட்ராக்ட் பண்ணி கர்னல் வந்து ஹார்ட்வேர்க்கு போகும். இதுதான் வந்து ஒரு பேசிக் ஆர்கிடெக்சர் ஆஃப் லினக்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் தென் ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து லினக்ஸோட ஆர்கிடெக்சர் பார்த்துட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பூட்டிங் ப்ராசஸ் ஆஃப் லினக்ஸ். பூட்டிங் ப்ராசஸ்னா என்னன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லேப்டாப்லேயே நீங்கள் வந்து லினக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லேப்டாப் ஓப்பன் பண்ணி பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்க சிஸ்டம் ஆன் ஆகுறதுக்கு. கரெக்டாக? ஸோ அந்த பவர் பட்டன் ஆன் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் ஃபியூ ப்ராசஸ் நடக்கும். நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஸ்க்ரீன் வரும். அதாவது உங்களோட நேம் போட்டு கீழே வந்து பாஸ்வேர்ட் என்ட்ரஸ் பண்ண சொல்லி வரும். நீங்கள் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணதுலேருந்து அந்த லாகின் ஸ்க்ரீன் வரைக்கும் நடுவில் வந்து என்ன நடக்கும் உள்ள அப்படிங்கிறது தான் வந்து ஆக்சுவலாக பூட்டிங் ப்ராசஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகும்னா பயாஸ் அப்படிங்கிற ஒரு திங் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பயாஸ்னா நத்திங் பட் இட்ஸ் அ பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். ஸோ இந்த பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டமில் என்ன பண்ணணும்னா பவர் ஆன் பண்ணோடனே போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் நடக்கும். போஸ்ட்னா பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட்டும்பாங்க. ஸோ நீங்கள் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே பேட்டரியிலேருந்து பவரை எடுத்து எல்லா காம்போனண்ட்டுக்கும், அதாவது ஹார்ட்வேரில் இருக்கக்கூடிய எல்லா காம்போனண்ட்டுக்கும் பவரை சப்ளை பண்ணி எல்லா காம்போனண்ட்டும் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத சொல்லிடும். இப்போ இன்கேஸ் ரேமில் ஏதாவது இஷ்யூன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பவர் பட்டன் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பீப் சவுண்ட் வந்து சிஸ்டம் ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த ரேம் ஃபால்ட்டுங்கிறது வந்து எப்படி கண்டுபிடிக்கும்னா இந்த பயாஸ் ப்ராசஸில் தான் வந்து ஆக்சுவலாக சிஸ்டம் கண்டுபிடிக்கும் இந்த மாதிரி ஹார்ட் டிரைவில் ஹார்ட்வேரில் ஏதோ இஷ்யூ இருக்குது அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் இந்த டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பயாஸ் வந்து என்ன பண்ணோம்னா எம்பிஆர் அப்படிங்கிற ஒரு இதை வந்து இனிஷியேட் பண்ணிவிடும். எம்பிஆர்னா நத்திங் பட் மாஸ்டர் பூட் ரெக்கார்ட். இது வந்து நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும் போது நம்மளோட ஹார்ட் டிஸ்கில் ஃபர்ஸ்ட் செக்டாரில் போய் இந்த மாஸ்டர் பூட் ரெக்கார்டு அப்படிங்கிற ஃபைல் வந்து உட்காந்துருக்கும். ஸோ இது என்ன பண்ணுன்னா இந்த மாஸ்டர் பூட் ரெக்கார்டோட வேலை என்ன அப்படின்னா இட் ஜஸ்ட் இனிஷியலைஸ் த பூட்டிங் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணும் நம்மளோட பூட்டிங் ப்ராசஸை. ஸோ இது வந்து லைக் மல்டிபிள் கர்னல்ஸ் இருந்ததுன்னா அதை செலக்ட் பண்ண சொல்கிறதுக்கு, அதே மாதிரி என்ன ஃப்ளேவர், என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம், என்ன வேர்ஷன், ஸோ இந்த இதெல்லாம் டிஃபைன் ஆகி உள்ள அந்த மாஸ்டர் பூட் ரெக்கார்டில் இருக்கும். அடுத்து அதோட ப்ராசஸை முடிச்சுட்டு அது வந்து கிரப் அப்படிங்கிற ஒரு இதை வந்து இனிஷியேட் பண்ணிடும். கிரப்னா நத்திங் பட் கிராண்ட் யூனிஃபைடு பூட் லோடர் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து இந்த ஸ்டேஜில் என்ன நடக்கும்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் வரும். அந்த ஸ்க்ரீனில்
மல்டிபிள் கர்னல்ஸ் நம்மளோட ஓஎஸ்ல கான்ஃபிகர் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம யூசருக்கு வந்து சாய்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு எந்த கர்னல்ல இருந்து ஆக்சுவலா வந்து இந்த மிஷின் பூட் ஆகணும் அப்படிங்கிற சாய்ஸ் கொடுக்கும். அதுக்கு தான் வந்து இந்த கிரப் விண்டோ. அதுக்கப்புறம் நீங்கள் கர்னலை சூஸ் பண்ணதுக்கப்புறம் கர்னல் வந்து இனிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் சொன்னேன் கர்னலோட ப்ராசஸ் என்னன்னு. ஸோ இந்த கர்னல் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரூட் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம விண்டோஸ் ஸ்கோரை கம்பேர் பண்ணோம்னா நம்ம சி டிரைவ் இருக்கு இல்லையா, சி டிரைவ்ல வந்து நம்ம ஓஎஸ் ரிலேட்டடான எல்லா ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸும் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி ரூட் ஃபைல் சிஸ்டம்னு நமக்கு வந்து ஸ்லாஷ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரூட் ஃபைல் சிஸ்டம் மவுண்ட் பண்ணி டெம்பரவரியாக வந்து ஒரு சிஸ்டம் பூட் ஆகிறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த இனிஷியேட்டிவ்ஸ்லாம் வந்து இந்த கர்னல் யூனிட் வந்து எடுக்கும். நெக்ஸ்ட் இது முடிச்சதுக்கப்புறம் இனிட் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. இந்த இனிட் ப்ராசஸும் இந்த லாஸ்ட்டாக இருக்கிற ரன் லெவலும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ப்ரீசெட் திங்ஸ் தான். ரெண்டுமே வந்து ஒரு மாதிரி கம்பைண்டாக தான் ஒர்க் பண்ணும். இந்த இனிட் அப்படிங்கிறது இனிஷியலைசேஷன் அர்த்தம். இந்த இனிட்ல வந்து நமக்கு வந்து 7 ஸ்டேஜஸ் இருக்கு. இனிட் 0லேருந்து இனிட் 6 வரைக்கும். இந்த இனிட் 0, இனிட் 1, இனிட் 2, இனிட் 3ங்கிறதுக்குலாம் வந்து ஒவ்வொரு இது இருக்கு, ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. ஸோ இனிட் 0 அப்படின்னா சிஸ்டம் வந்து ஹால்ட் பண்ணுன்னு அர்த்தம். அதாவது ஷட் டவுன் பண்றப்போ இந்த இனிட் 0 தான் போய் எக்ஸிக்யூட் ஆகி நம்ம சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணிடும். அதே மாதிரி இனிட் 1 அப்படிங்கிறது வந்து லைக் பேசிக் லெவல் ஆஃப் ஒரு பூட்டிங், அதாவது சிஸ்டம் வந்து என்ன மாதிரி மோட்ல பூட் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ சேம் இதே தான் ரன் லெவல்லையும் 0 to 6 வரைக்கும் மொத்தம் 7 ரன் லெவல்ஸ் இருக்கு. அதே தான் ஒவ்வொரு ரன் லெவலுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. ஸோ பேசிக்காக நம்ம ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு லினக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு மிஷினை நம்ம பூட் பண்ணும்போது நமக்கு வந்து டிஃபால்ட் ரன் லெவல் வந்து 5 தான் வந்து செலக்ட் ஆகும். அதுதான் வந்து வித் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் ஆல் எல்லா அப்ளிகேஷன்ஸ்லேருந்து எல்லாமே லோட் ஆகி நமக்கு வந்து ரன் லெவல் 5ல வந்து பூட் ஆகி நிற்கும். ஸோ இப்படி தான் வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஒன்ஸ் ஒரு பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வெல்கம் ஸ்க்ரீன், ஐ மீன் உங்களோட லாகின் ப்ராம்ப்ட் வர வரைக்கும் பேக்ரவுண்டில் இவ்வளோ ப்ராசஸ் நடந்து தான் வந்து உங்களுக்கு லாகின் ஸ்க்ரீனே வருது. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக பூட்டிங் ப்ராசஸ் ஆஃப் லினக்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஓகே, ஸோ இன்னொரு ஒரு விஷயம் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னு நினச்சேன், அதை மறந்துட்டேன். லினக்ஸில் வந்து நமக்கு வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஈவன் கமெண்ட்ஸில் கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஃப்ளேவர்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு. எஸ், தட்ஸ் ட்ரூ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்பிரைஸ் எடிஷன் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஃப்ளேவர்னு பார்த்தா ரெட் ஹேட் லினக்ஸ், RHELன்னு சொல்லுவாங்க, ரெட் ஹேட் என்டர்பிரைஸ் லினக்ஸ். அண்ட் தென் உபுண்டு, அப்புறம் ஃபெடோரா இருக்குது, டெபியன், ஸோ இந்த மாதிரி சுசே லினக்ஸ், கலி லினக்ஸ், அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நமக்கு வந்து நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது லினக்ஸில். ஸோ நம்மளோட பர்பஸ் என்ன, அதாவது நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு லினக்ஸ் ஃப்ளேவரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ். அவங்களுக்கு அவங்களோட பர்பஸ், அவங்களோட அப்ளிகேஷன் என்ன தேவை, அதை டிபெண்ட் பண்ணி மேக்ஸிமம் வந்து சூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் வைட் ரேஞ்ச் ஆஃப் இதில் வந்து நமக்கு ரெட் ஹேட் தான் வந்து மேக்ஸிமம் இது பண்ணுவாங்க. ஸோ தட் ஒன். ஓகே, ஸோ சாரி, ஸ்லைடை மாற்ற மறந்துட்டேன், ஸோ சாரி. ஸோ அதுதான், ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நம்ம இப்போ இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது வந்து ஃபியூ டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் தான் நம்ம ஆக்சுவலாக காமிச்சிருக்கோம். பட் ஆனால் நமக்கு வந்து இன்னும் நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் அது உபுண்டு, சென்டோஸ், ரெட் ஹேட் லினக்ஸ், டெபியன், ஃபெடோரா. ஸோ இதெல்லாம் தான் வந்து லினக்ஸோட ஃப்ளேவர்ஸ். ஓகே, ஃபைன். ஸோ நான் லினக்ஸ் இன்ஸ்டாலேஷன், அப்புறம் வந்து பூட்டிங் ப்ராசஸ், அப்புறம் என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ லினக்ஸுக்கு உள்ள இப்போ உள்ள டைவ் ஆகி உள்ள நீங்க போய் நீங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து டைரக்டரி ஹையரார்கி அப்படின்னு ஒன்று இருக்கு. இது என்னங்கிறத நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் நம்ம விண்டோஸ் கூட கம்பேர் பண்ணிப்போம். நீங்க வந்து விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துருந்தீங்களா உங்களுக்கு தெரியும். விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க வந்து சி டிரைவ் தான் வந்து ஆக்சுவலா வந்து ஓஎஸ் உட்காந்துருக்கக்கூடிய இடம், கரெக்டா? ஸோ நீங்க சி டிரைவ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க அந்த சி டிரைவுக்குள்ள இருக்கிற ஃபோல்டர்ஸ் வந்து நீங்க கிரியேட்டே பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ ஒன்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் ஆன உடனே டிஃபால்ட்டா அந்த ஃபோல்டர்ஸ் எல்லாமே கிரியேட் ஆயிடும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம லினக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த டைரக்டரி ஹைரார்கிங்கிறது டிஃபால்ட்டாக வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம சி டிரைவ் மாதிரி இந்த ஸ்லாஷ் தான் வந்து நம்ம சி டிரைவ் மாதிரி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஆக்சுவலாக நம்மளோட ரூட் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு கீழே தான் வந்து இந்த சப்டிவிஷன்ஸ் ஆஃப் டைரக்டரிஸ்லாம் கிரியேட் ஆகும். ஸோ இங்கே லினக்ஸில் நான் வந்து டைரக்டரின்னு சொல்கிறேன் அப்படின்னா இட்ஸ் அ ஃபோல்டர். அதாவது நம்ம விண்டோஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும்னா ஃபோல்டர்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? லினக்ஸில் வந்து டைரக்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைரக்டரிஸ்லாம் வந்து கிரியேட் ஆகும். இந்த ஒவ்வொரு டைரக்டரிக்கும் வந்து ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் /bin அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிஸ்டமுக்கு தேவையான பைனரி டீடைல்ஸ் இதெல்லாம் வந்து இந்த /binல வந்து ஸ்டோர் ஆகும் பேசிக்கா.
அதுக்கப்புறம் ஸ்லாஷ் பூட் அப்படின்னா நம்ம அதான் சொன்னோம் இல்லையா, நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணும்போது அந்த பூட் ஃபைல் சிஸ்டம்ல இருந்தால் ஃபைல்ஸை எடுத்து வந்து ஆக்சுவலாக இது ரன் ஆகும் சர்வர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த பூட்டிங் ப்ராசஸ்க்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் அந்த ஸ்லாஷ் பூட்ல வந்து இருக்கும். ஸ்லாஷ் டெவ் அப்படின்னா டிவைசஸ்ன்னு அர்த்தம். அதாவது நம்மளோட ஹார்ட்வேர் டிவைசஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் எவ்ரி திங் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் டெவ் அப்படிங்கிற டைரக்டரி கீழே இருக்கும். அதே மாதிரி ஸ்லாஷ் இடிசி, இந்த இடிசிங்கிறது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டைரக்டரி. அது வந்து பார்த்தீங்கன்னா இடிசின்றது டோட்டல் லினக்ஸோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் இடிசி கீழே தான் வந்து இருக்கும். அண்ட் தென் ஸ்லாஷ் ஹோம்ன்றது நத்திங் பட் இப்போ நீங்கள் சி டிரைவ் ஓப்பன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விண்டோஸில், அங்கே வந்து யூசர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த யூசர்ஸை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள சிஸ்டமில் என்னென்ன யூசர்ஸ் இருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட் எல்லாமே அங்கே டிஸ்பிளே ஆகுமா. சேம் அதே தான் இங்கே ஸ்லாஷ் ஹோம்ங்கிறது யூசர்ஸ் ஃபோல்டர் மாதிரி. இதுக்கு உள்ள நீங்கள் லினக்ஸ் மிஷினில் என்னென்ன யூசர்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த யூசர் நேமில் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் அந்த யூசர் நேமில் அவங்களோட டிஃபால்ட் ஹோம் டைரக்டரி, அதாவது அவங்களோட ஹோம் டைரக்டரி வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் யூசர் லாகின் பண்ணும்போது டேரெக்டாக அந்த ஹோம் டைரக்டரியில் தான் ஃபர்ஸ்ட் போய் லான்ச் ஆவாங்க. ஸோ அந்த ஹோம் டைரக்டரி டீடைல்ஸ் அவங்களோட அந்த ஹோம் டைரக்டரிஸ்லாம் அந்த ஸ்லாஷ் ஹோமில் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்லாஷ் லிப்ங்கிறது நம்ம லைப்ரரி ஃபைல்ஸ், சிஸ்டமுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் தேவையான லைப்ரரி மாடியூல்ஸ்லாம் இதில் அந்த டைரக்டரி கீழே இருக்கும். ஸ்லாஷ் மீடியான்றது லைக் நம்மளோட மவுண்டபிள் டிவைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சர்வர்லையோ இல்லை உங்களோட லினக்ஸ் ஓஎஸ்லையோ வந்து ஒரு பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து இந்த ஸ்லாஷ் மீடியா கீழே தான் வந்து மவுண்ட் ஆகும். ஸ்லாஷ் எம்என்டி அப்படின்றது நம்ம டெம்பரரி மவுண்டிங் சிஸ்டம். மவுண்டிங்னா என்னங்கிறத நான் ஃபர்தராக சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்லாஷ் ஓபிடி அப்படின்னா ஆப்ஷனல்னு அர்த்தம். அதாவது இப்போ நீங்கள் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஃபைல்ஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் எவ்ரி திங் வில் பி ஸ்டோர்ட் அண்டர் த ஸ்லாஷ் ஓபிடி. அதே மாதிரி ஸ்லாஷ் ப்ராக் அப்படின்னா நம்ம லினக்ஸ் பாக்ஸில் ரன் ஆகக்கூடிய ப்ராசஸ் ரிலேட்டடான ஃபைல்ஸ். ப்ராசஸ்னா என்ன, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸை கம்பேர் பண்ணால் நீங்கள் கீழே ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜர் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காமிக்கும்ல என்னென்ன ப்ராசஸ் உங்களோட விண்டோஸ் மிஷினில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்க. ஸோ அது ரிலேட்டடான ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஸ்லாஷ் ப்ராக்கு கீழே இருக்கும். ஸ்லாஷ் ரூட்டுங்கிறது ஆக்சுவலாக என்னன்னா லினக்ஸை பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டர் மாதிரி. இப்போ நம்ம விண்டோஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம்னா நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிற ஒரு டிஃபால்ட் யூசர் கிரியேட் ஆயிடுவாரா, அவருக்கு தான் வந்து டோட்டல் கண்ட்ரோலுமே இருக்கும் அந்த ஒரு மிஷினுக்கு. அதே மாதிரி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது ரூட் அப்படிங்கிற ஒரு யூசர் வந்து டிஃபால்ட் யூசர், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் ஆகிடும். அந்த ரூட் யூசர் வந்து ஆக்சுவலாக அவருக்கு ஃபுல் ப்ரிவிலேஜ் இருக்கும். அந்த டோட்டல் லினக்ஸ் பாக்ஸை அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரிவிலேஜ் தான் வந்து ரூட். ஸோ அவரோட ஹோம் டைரக்டரி தான் வந்து ஸ்லாஷ் ரூட். ஸோ இதுதான் வந்து டைரக்டரி ஹைரார்கி. ஸோ இந்த இந்த டைரக்டரி ஹைரார்கி வந்து லைக் நீங்கள் முக்கியமான இந்த ஒவ்வொரு டைரக்டரிஸ்க்கும் என்ன பர்பஸ் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஃபர்தராக நீங்கள் லினக்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து டைரக்டரி ஹைரார்கி. ஃபைன். ஓகே. ஸோ இப்போ வந்து ஓகே, இப்போ நம்ம லினக்ஸ்குள்ளே வருவோம். இப்போ இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து பேசிக்காக என்னன்னா லைக் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்எஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், சிடின்னு இருக்கும், பிடபிள்யூடின்னு இருக்கும். இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக பேசிக்காக நம்ம வந்து கமாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ நமக்கு ஒவ்வொரு பர்பஸ்க்கும் வேரியபிள் கமாண்ட்ஸஸ் இருக்கு. ஸோ இப்போ எல்எஸ் அப்படின்னா வந்து லிஸ்ட் பண்ணுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு டேரக்டரி உங்கள் டெஸ்க்டாப்பில், நீங்கள் விண்டோஸ் மிஷினில் நீங்கள் ஒரு டெஸ்க்டாப்பில் நீங்கள் ஒரு டேரக்டரி கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஐ மீன் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஃபோல்டருக்குள்ள நீங்கள் வந்து ஒரு 10 ஃபைல் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் டேரக்டரிக்குள்ள என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குன்னு நீங்கள் போய் பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவீங்க, அந்த டேரக்டரி வந்து டபுள் கிளிக் பண்ணுவீங்க. உடனே உங்களுக்கு அந்த டேரக்டரி ஐ மீன் அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் லிஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டாக. ஆனால் லினக்ஸில் வந்து ஒரு டேரக்டரிக்குள்ள என்னென்னலாம் ஃபைல்ஸோ இல்லை அதுக்குள்ள இன்னும் வேறு ஏதாவது ஒரு டேரக்டரி இருக்கா அப்படின்னு நம்ம வந்து என்ன இருக்குன்னு நம்ம ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை பார்க்கறதுக்கு எல்எஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் லிஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் வந்து எல்எஸ். அதே மாதிரி சிடி அப்படின்னா சேஞ்ச் டைரக்டரின்னு அர்த்தம். சேஞ்ச் த கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்னு அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட விண்டோஸ் கூட கம்பேர் பண்ணி சொல்றேனே, டெஸ்க்டாப்ல வந்து ஒரு 2 ஃபோல்டர் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களாமே, ஃபோல்டர் 1 ஃபோல்டர் 2. ஃபோல்டர் 1ல என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டீங்க. இப்போ நீங்கள் ஃபோல்டர் 2க்குள்ள போய் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். என்ன பண்ணுவீங்க, பேக் ஆரோ ப்ரெஸ் பண்ணி அந்த ஃபோல்டர்லேருந்து வெளியே வந்துட்டு திரும்ப ஃபோல்டர் 2 டபுள் கிளிக் பண்ணி உள்ள போவீங்களா. சேம் அந்த மாதிரி ஒரு டைரக்டரியிலேருந்து இன்னொரு டைரக்டரிக்கு நான் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா சிடி கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. அதே மாதிரி பிடபிள்யூடி அப்படின்னா ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரியை டிஸ்பிளே பண்ணும். நீங்கள் கரண்ட்டாக எந்த டைரக்டரியில் இருக்கீங்க அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணும். நீங்கள் கேட்கலாம், டைரக்டரி தான் நான் சிடி போட்டு ஸ்விட்ச் பண்ணி உள்ள போறேன்ல, அப்புறம் பிடபிள்யூடி வந்து அதே அவுட்புட் தானே எனக்கும் கொடுக்க போகுது அப்படின்னு. நோ, அப்படி இல்லை. இப்போ வந்து
ஒரு 10 டைரக்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பேரண்ட் ஃபோல்டர் மாதிரி. ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் 1 டபுள் கிளிக் பண்ணி உள்ள போயிட்டா ஃபோல்டர் 2 டபுள் கிளிக் பண்ணி உள்ள போயிட்டா ஃபோல்டர் 3. அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு 6-7 டைரக்டரி வந்து உள்ள வரைக்கும் போயிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. திடீர்னு வந்து நான் கரண்ட் ஒர்க்கிங் பாத் என்னங்கிறத நீங்க எங்கேயோ ஒன்று யூஸ் பண்ணணும், இல்லை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் பிடபிள்யூடின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து டோட்டல் ஃபுல் பாத்தையுமே உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணிடும். நீங்க கரண்டா எந்த டைரக்டரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இது எங்க இருந்து ஆரம்பிச்சு வந்திருக்கு அப்படிங்கிற டோட்டல் ஸ்ட்ரக்சரையுமே வந்து இந்த பிடபிள்யூடி கமாண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிடும். ஸோ இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே நாம வந்து நம்ம லைவ் டெமோல வந்து பார்க்கலாம். ஸோ நான் இது லைவ் டெமோல வந்து நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் நம்ம இந்த பார்த்த கமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட். ஓகே, இப்போ ஃபைல் அண்ட் டைரக்டரி மேனேஜ்மெண்ட். ஃபைல் அண்ட் டைரக்டரியை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து மேனேஜ்மெண்ட்னா என்னன்னா, லைக் இப்போ நீங்க ஒரு ஃபைல ஒரு டைரக்டரியை கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, சேம் அதே மாதிரி விண்டோஸ் மிஷினில் கம்பேர் பண்றேன். ஒரு ஃபைலை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு இன்னொரு ஃபோல்டருக்கு மாற்றணும்னா என்ன பண்ணுவீங்க? ரைட் கிளிக் பண்ணுவீங்க, காப்பின்னு சொல்லுவீங்க, அந்த ஃபோல்டருக்கு போய் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மூலியமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபைல் வந்து மூவ் ஆயிடும், ஐ மீன் காப்பி ஆயிடும். ஸோ அதே மாதிரி லினக்ஸ்ல வந்து கமாண்ட் லைன்ல நம்ம சிபி அப்படிங்கிற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி அதுக்கு பின்னாடி அதுக்கான வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா சோர்ஸ் என்ன, டெஸ்டினேஷன் என்ன, அதாவது எங்க இருந்து என்ன ஃபைலை காப்பி பண்ணி எந்த இடத்துக்கு நான் வந்து காப்பி பண்ணும் அப்படிங்கிற கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ஒரு ஃபைல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு காப்பி ஆயிடும். அதே மாதிரி மூவ் அப்படிங்கிற கமாண்ட் வந்து கட் அண்ட் பேஸ்ட் மாதிரி, அதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஃபைலை டிஃபால்ட்டா டோட்டலா வந்து மூவ் பண்ணிடணும். இந்த இடத்துல அந்த ஃபைல் இருக்கக்கூடாது. ஐ டோன்ட் வாண்ட் அ காப்பி, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மூவ் இட் ஃப்ரம் ஹியர் டு தேர் அப்படிங்கிற மாதிரி பர்பஸ்க்கு மூவ் யூஸ் பண்ணலாம். மூவ் கமாண்ட் வந்து லினக்ஸ்ல இன்னொரு பர்பஸ்க்கும் யூஸ் ஆகும். என்னன்னா ஒரு ஃபைலை ரீநேம் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து மூவ் கமாண்ட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். நமக்கு வந்து ரீநேம் ஃபைல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமாண்டே நமக்கு வந்து லினக்ஸ்ல கிடையாது. ஸோ மூவ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைலை வந்து ரீநேமும் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒரு ஃபைலை டெலிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆர்எம் அப்படிங்கிற ஒரு கமாண்ட், ஆர்எம்னா ரிமூவ் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு டைரக்டரி நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான கமாண்ட் வந்து MKDIR, மேக் டைரக்டரி அப்படின்னு அர்த்தம். இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டைரக்டரி, ஐ மீன் விண்டோஸ் பர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும்னா ஃபோல்டரை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் வந்து லைவ் டெமோ செஷன்ல காமிக்கிறேன். இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ ஒரு ஃபைல் இப்போ நம்ம வந்து ஒரு பேசிக்கான திங்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து நம்ம ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு டைரக்டரி எப்படி கிரியேட் பண்ணுறது, அது வந்து எப்படி காப்பி பண்ணலாம், எப்படி மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். யூசர் அண்ட் பெர்மிஷன் மேனேஜ்மெண்ட், இது வந்து ஆக்சுவலாக ஒரு லினக்ஸ் அட்மினா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அதாவது கண்டிப்பாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு டாபிக். என்னன்னா இப்போ நீங்கள் பர்சனல் லேப்டாப் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஒருத்தர் தான் யூஸராக இருப்பீங்க. ஸோ அதனால யூசர் மேனேஜ்மெண்ட்ன்றது அந்த இடத்துல வந்து அவ்வளோ பெரிய விஷயமா தெரியாது. இதுவே நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுவாங்க, கரெக்டாக? ஸோ ஒரு அவ்வளோ எம்ப்ளாயிஸ்க்கும் நீங்கள் வந்து ஒரு லினக்ஸ் மிஷினுக்கு வந்து நீங்கள் வந்து அக்சஸ் கொடுக்கணும், அவங்களோட பெர்மிஷன் தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக யூசர் அண்ட் குரூப் மேனேஜ்மெண்ட் அந்த இடத்துல கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த மாதிரி நம்மளோட லினக்ஸ் பாக்ஸில் நம்ம யூசர்ஸ் ஆட் பண்ணலாம், அந்த யூசர்ஸ்க்கு வந்து என்ன பெர்மிஷன் வேணுமோ அதை கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபோல்டருக்கு வந்து இந்த 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 யூசர் மட்டும் தான் இந்த ஃபோல்டர் அக்சஸ் பண்ணணும், இந்த யூசர் இந்த ஃபோல்டர் அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அதே மாதிரி அந்த ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரை வந்து யார் ஓனராக அந்த ஃபோல்டருக்கு செட் பண்ணணும், அந்த ஓனருக்கு என்ன பர்மிஷன் கொடுக்கணும், இல்லை ஒரு குரூப் கிரியேட் பண்ணி ஒரு பர்டிகுலர் குரூப்ல ஒரு நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ஆட் பண்ணிட்டு அந்த பாலிசியை அந்த குரூப்புக்கு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த குரூப்ல யாரெல்லாம் யூசர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அந்த பாலிசி அப்ளை ஆகிடும். ஸோ அந்த குரூப்புக்கு என்ன பர்மிஷன் செட் பண்ணணும் ஒரு ஃபோல்டருக்கோ ஒரு ஃபைலுக்கோ, இந்த மாதிரி டோட்டலாக இது எல்லாமே டிஃபைன் பண்ணுறதா வந்து ஆக்சுவலாக யூசர் அண்ட் பெர்மிஷன் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக் கமெண்ட்ஸ் தான் இங்கே முன்னாடி நமக்கு இருக்கிறதெல்லாம். ஆட் யூசர் அப்படின்னா வந்து ஒரு யூசர் ஆட் பண்ணுறதுக்கான ஒரு கமாண்ட். ஆட் யூசர் போட்டு ஸ்பேஸ் கொடுத்து நம்ம யூசர் நேம் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளோட யூசர் கிரியேட் ஆகிடும். அதே மாதிரி யூசர் மாட் அப்படின்னா யூசர் மாடிஃபை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா லைக் ஒரு யூசரோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் இல்லைனா வந்து ஒரு ஃபைல் பெர்மிஷனை நம்ம சேஞ்ச் பண்ணோம் ஒரு யூசர் பேஸ் பண்ணி அப்படின்னா நம்ம அந்த யூசர் மாடுங்கிற கமாண்டை யூஸ் பண்ணோம். அதே மாதிரி குரூப் ஆட் அப்படின்னா நம்ம ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட். ஸோ நீங்கள் குரூப் ஆட் ஸ்பேஸ் குரூப் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு டிஃபால்ட்டாக அந்த நேமில் அந்த ஒரு குரூப் ஒன்று கிரியேட் ஆகிடும். அதே மாதிரி சிஹெச் மாட் அப்படின்னா வந்து நம்ம சேஞ்ச் ஐ மீன் சேஞ்ச் த மாடிஃபிகேஷன் ஃபார் அ ஃபைல் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஒரு ஃபைலுக்கு என்ன பர்மிஷன் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த சிஹெச் மாட் யூஸ் பண்ணி அதுக்கு பின்னாடி வந்து ஒரு வேல்யூஸ் கொடுக்கணும். அந்த வேல்யூஸில் வந்து நம்ம டிஃபைன் பண்ணி ஒரு ஃபைலையோ ஒரு இதையோ வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து சிஹெச் மாட். சிஹெச் ஓனுனா சேஞ்ச் ஓனர்ஷிப்னு அர்த்தம். அதாவது ஒரு ஃபைலோ ஒரு ஒரு டைரக்டரிக்கோ ஆனால் ஒரு ஓனர்ஷிப்பை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுதான் வந்து இந்த கமெண்ட்ஸ். ஸோ யூசர் அண்ட் பெர்மிஷன் மேனேஜ்மெண்ட். ஃபைன். ஸோ இதெல்லாம் வந்து இது பார்த்தோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உள்ள வந்து நம்ம ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டும் கண்டிப்பாக நமக்கு வந்து அவசியம். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னா, ஒரு லினக்ஸ் சர்வர் ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து அந்த சர்வரில் ரன் ஆகிறதுக்கு தான் மெயினான வந்து ஹோப். கரெக்டாக ஒரு மிஷினை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு லேப்டாப்பே வாங்குறோம் அப்படின்னா அது உள்ள நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம அது பர்ச்சேஸே பண்ணுவோம். அது மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு லினக்ஸ் சர்வர் பில்ட் பண்றாங்க அப்படின்னா அதில் ஆப்வியஸாக அவங்களோட அப்ளிகேஷன் அதை வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து ப்ராசஸ் வந்து டிஃபால்ட்டா பேக்ரவுண்ட்ல கிரியேட் ஆகி அந்த ப்ராசஸ் தான் ஆக்சுவலா அந்த அப்ளிகேஷனை தூக்கி ரன் பண்ணிட்டு இருக்கும். கரெக்டா? ஸோ அதனால வந்து ஒரு லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா நமக்கு வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு நமக்கு வந்து ஃபியூ கமெண்ட்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ் அப்படின்னா நமக்கு வந்து கரண்ட் ப்ராசஸ் வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல நமக்கு வந்து ஒரு டிஸ்பிளே மாதிரி நமக்கு காமிக்கும் அந்த பிஎஸ் கமாண்ட். அதுவே டாப்னு ஒரு கமாண்ட் இருக்கு. அந்த டாப் கமாண்டை போட்டோம்னா நமக்கு வந்து டைனமிக்கா ஒரு 2 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து நமக்கு டைனமிக்கா நம்ம அந்த ஸ்க்ரீன்ல வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது கரண்ட் ரன்னிங் ப்ராசஸ் என்ன, அது எவ்வளோ சிபியூ கன்சியூம் பண்ணுது, எவ்வளோ மெமரி கன்சியூம் பண்ணுது, அந்த ப்ராசஸோட டோட்டல் பாத் என்ன, அந்த ப்ராசஸ்க்குன்னு ஒரு ஐடி இருக்கும், பிஐடின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸோட ஐடி என்ன, அது எல்லாமே நமக்கு வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு ப்ராசஸ் ரன் ஆயிட்டு இருக்கு, அந்த ப்ராசஸை நீங்க வந்து கில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து கில்லுனே ஒரு கமெண்ட் இருக்கு. அதாவது அந்த ப்ராசஸை வந்து நம்ம வந்து ஐ மீன் கொல்லணும், ஐ மீன் அதை எண்ட் பண்ணணும் அந்த ப்ராசஸை அப்படின்னா கில்லுன்னு ஒரு கமெண்ட் இருக்கு. கில் போட்டு ஸ்பேஸ் விட்டு அந்த ப்ராசஸோட ஐடி போட்டிங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து கில் ஆகிடும். அதே மாதிரி டிஎஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்க் ஸ்பேஸ் யூசேஜ் ஆஃப் த ஃபைல் சிஸ்டம். அதாவது எப்படி சொல்றது, டிஎஃப்-டிஹெச் அப்படிங்கிற ஒரு கமாண்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லினக்ஸ் சர்வரில் என்னென்னலாம் வந்து மவுண்ட் பாயிண்ட்ஸ், அதாவது ஃபைல் சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து திஸ் பிசி அப்படின்னு உங்களோட விண்டோஸில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சி டிரைவ், டி டிரைவ்லாம் காமிக்குது இல்லை? சேம் அதே கான்செப்ட் தான் இங்கே வந்து நம்ம வந்து அதை வந்து டிஸ்க் ஃபைல் சிஸ்டம் ஆர் எல்ஸ் மவுண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஃப்ரீன்னு ஒரு கமாண்ட் இருக்கு. அந்த ஃப்ரீ கமாண்ட் எதுக்குன்னா உங்களோட பிசிக்கல் மெமரி, அதாவது உங்களோட ரேம் அண்ட் ஸ்வாப்னு ஒரு மெமரி கான்செப்ட் இருக்கு. ஸோ அந்த ரெண்டோட மெமரி, டோட்டல் மெமரி நம்ம சிஸ்டம்ல எவ்வளோ அவைலபிளா இருக்கு, எவ்வளோ யூட்டிலைஸ் ஆகுது, எவ்வளோ ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் பார்க்கறதுக்கு தான் வந்து இந்த ஃப்ரீ கமாண்ட். ஓகே. அதுக்கப்புறம் ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம லினக்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம், அப்ளிகேஷனை வந்து உள்ள ஹோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் அந்த அப்ளிகேஷனை நம்ம வந்து அவுட் சைடு ஆஃப் த வேர்ல்ட், அதாவது நம்ம வெளியில இருந்து யாராவது நம்ம அப்ளிகேஷனை இன்டராக்ட் பண்ணணும்னாலோ இல்லை வந்து நம்மளோட லினக்ஸ் பாக்ஸ் வந்து நம்ம ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணி நம்ம இன்ஜினியர்ஸ் வந்து நம்ம மிஷின் அக்சஸ் பண்ணணும்னாலோ நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான தேவை. கரெக்டா? ஸோ நெட்வொர்க்கிங் ரிலேட்டடாக ஃபியூ கமெண்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன்லேயே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட லினக்ஸ் மிஷின் வந்து எங்கேயோ ஹோஸ்டாக இருக்கும். அதாவது உங்களோட டேட்டா சென்டர்லையோ இல்லை வந்து நம்ம கிளவுட் படிக்கிறோம் இல்லையா, கிளவுட்லேயோ வந்து ஹோஸ்டாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து அந்த மிஷினை வந்து நீங்கள் எப்படி அக்சஸ் பண்ணுவீங்க, அந்த மிஷினை எப்படி நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் அந்த அந்த லினக்ஸ் பாக்ஸோட ஸ்க்ரீனை கொண்டு வருவீங்க அப்படின்னா நமக்கு வந்து எஸ்எஸ்ஹெச் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு, செக்யூர் ஷெல் அப்படிம்பாங்க. ஸோ அது மூலியமா நீங்கள் வந்து உங்களோட மிஷின் அக்சஸ் பண்ணிக்கலாம் உங்களோட லேப்டாப்லேயே. ஸோ அதுக்குன்னு வந்து ஃபியூ தேர்ட் பார்ட்டி டூல்ஸ்லாம் இருக்கு. புட்டி, மொபாக்ஸ்டம், அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு ஃபியூ தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் இருக்கு. அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி உங்களோட மிஷின் ஹோஸ்ட் நேம் ஆர் எல்ஸ் ஐபி அட்ரஸ் போட்டு போர்ட் நம்பர் 22 ஆக்சுவலாக கனெக்ட் ஆகும் இந்த எஸ்எஸ்ஹெச் ப்ரோட்டோகால். அது மூலியமா நீங்கள் அந்த மிஷினை எங்கேயோ ரன் ஆகிட்டு இருக்க ஒரு மிஷினை நீங்கள் அந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மிஷினை அக்சஸ் பண்ணி அந்த மிஷினை வந்து உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி நெட்வொர்க்கிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தேவை. இது வந்து நீங்கள் ஒரு மிஷின் அக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இது நெட்வொர்க்கிங் வந்து இந்த மாதிரி கான்செப்ட்ல யூஸ் ஆகுது. இதே உங்களோட நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து பப்ளிக்காக நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணணும் இல்லையா? ஸோ நீங்கள் யார் வேணாலும் உங்களோட யூஆர்எல்ல போட்டு அவங்களோட வெப் அப்ளிகேஷன் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்குமே கண்டிப்பாக ஆப்வியஸாக பேக்ரவுண்டில் நெட்வொர்க்கிங் தேவை. ஸோ அந்த மாதிரி நெட்வொர்க்கிங் வந்து பேசிக்ஸ். ஸோ அந்த மாதிரி நெட்வொர்க்கிங் ரிலேட்டடான கமெண்ட்ஸ். இப்போ இந்த இஃப் கான்ஃபிக் அப்படிங்கிற கமெண்ட் எதுக்கு அப்படின்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ், நம்மளோட லினக்ஸ் சிஸ்டமோட நெட்வொர்க் இன்டர்ஃபேஸை கான்ஃபிகர் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களோட சர்வரோட ஐபி அட்ரஸ் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா கூட இந்த இஃப் கான்ஃபிக் கமெண்ட் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ரெசென்ட் உங்களோட ஐபி அட்ரஸ் என்ன, அதுக்கான சப்நெட் மாஸ்க் என்ன, அதே மாதிரி உங்களோட கேட்வே என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்துடும், இஃப் கான்ஃபிகில் வந்துடும். பிங்குங்கிறது ஒரு ஐசிஎம்பி ப்ரோட்டோகால் இயங்கக்கூடிய ஒரு கமாண்ட். இது என்னன்னா ஜஸ்ட் ஒரு கனெக்டிவிட்டியை செக் பண்ற ஒரு கமாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஒரு 2 லினக்ஸ் சர்வர் இருக்கு.
ஒரு லினக்ஸ் சர்வர் நீங்க அக்சஸ் பண்ணிட்டீங்க, இன்னொரு லினக்ஸ் சர்வர் வந்து லைவா இருக்கா, ஐ மீன் அது வந்து ஆக்டிவா தான் இருக்கா அப்படின்னு நீங்க டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பிங் ஸ்பேஸ் அந்த இன்னொரு லினக்ஸ் பாக்ஸோட ஐபி அட்ரஸையோ ஹோஸ்ட் நேமையோ நீங்க வந்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து பிங்குங்கிறது ஜஸ்ட் ஒரு ஹெக்கோ கமாண்ட் மாதிரி, இங்கிருந்து அங்க ஒரு பேக்கெட் சென்ட் பண்ணி அந்த ஹோஸ்ட் லைவா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு அந்த ஹோஸ்ட் வந்து ஒரு பேக்கேஜ் இங்க சென்ட் பண்ணும். அது வந்து ஜஸ்ட் பிங் பாங் மாதிரி இங்கேயும் அங்கேயும் வந்து பேக்கேஜ் டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து உங்க கீழே எவ்வளவு இன்டர்வல் அந்த பேக்கேஜ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுதுங்கிற டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கீழே ரன் ஆகிட்டே இருக்கும். இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு லைவா காமிக்கிறேன் இதுல. ஸோ அதுதான் வந்து பிங் அப்படிங்கிற ஒரு கமாண்ட். அதே மாதிரி நெட் ஸ்டாட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. நெட் ஸ்டாட்னா என்னன்னா, இது வந்து நம்மளோட லினக்ஸ் பாக்ஸில் இருக்கக்கூடிய கரண்ட் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் அண்ட் ஓப்பன்டு போர்ட், உங்களோட லினக்ஸ் மிஷின்ல என்னென்ன போர்ட்லாம் ஓப்பன் ஆயிருக்கு, அது வந்து லிசனிங் ஸ்டேட்ல இருக்கா இல்லை நாட் லிசனிங் ஸ்டேட்ல இருக்கா, அதே மாதிரி அது என்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுது, அந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் வந்து இந்த நெட் ஸ்டாட் கமாண்ட் மூலியமா வந்து நம்ம ஈஸியாக பார்த்துக்க முடியும். தியரட்டிக்கலாக அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து பார்க்கலாம். ஒரு நிமிஷம் நான் ஸ்டாப் பண்ணிட்டு என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன் திரும்ப. ஓகே, ஸோ இப்போ என்னோட விர்ச்சுவல் மிஷின் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம விஎம்ஆர் டூல் ஒன்று இருக்கு. அதில் வந்து நான் ஜஸ்ட் நீங்களே நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து உங்களோட லேப்டாப் இருக்கு, ஒரு நல்ல கான்ஃபிகரேஷனாக ஒன்றும் இல்லை, ஒரு 4 GB ரேம் அண்ட் ஒரு 2 கோர் சிபியூ, ஒரு மினிமம் ஒரு 150 GB ஆர் 200 GB ஹார்ட் டிஸ்க் இருந்ததுன்னா நீங்களே இன்ஸ்டால் பண்ணலாம். VMware ஒர்க் ஸ்டேஷன் சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அது ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க. பண்ணிட்டு நீங்க எந்த ஃப்ளேவர் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன். உபுண்டு, ரெட் ஹேட், சென்டாய்ஸ் எது வேணாலும் அதுக்கான ISO இமேஜை டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் அந்த VMware ஒர்க் ஸ்டேஷனில் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லினக்ஸ் மிஷினே கிடைச்சிரும். ஸோ அது இந்த நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் இருக்கு, புட்டி அண்ட் மொபாக்ஸ்டர்ம் அப்படின்னு. ஆக்சுவலாக என்னோட மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் ஆயிருக்கிறது இங்கே. சாரி, ஒரு நிமிஷம் அந்த ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, சாரி. ஸோ VMware ஒர்க் ஸ்டேஷனில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அது நான் வந்து இந்த மொபாக்ஸ்டர்ம் அப்படிங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ணி நான் அந்த மிஷினை நான் வந்து இங்கே அக்சஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதுதான் வந்து என்னோட லினக்ஸ் மிஷின். ஸோ இது வந்து ரூட் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் நான் என்ன யூஸராக நான் உள்ள லாகின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. இதை நான் வந்து சும்மா என்னோட மிஷினுக்கு நான் என்னோட லினக்ஸ் சர்வருக்கு வந்து சப்போர்ட் மிஷின், சும்மா நீங்கள் ரேண்டமாக என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். நான் சும்மா ஒரு சப்போர்ட் மிஷின் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சிருக்கேன். தட்ஸ் இட். ஸோ இப்போ நான் கமெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன், அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபைல் எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு நிமிஷம் இந்த ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், நான் சொல்கிறேன், இருங்க ஒரு நிமிஷம். லேப் அப்படின்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நான் போயிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு டைரக்டரியில் இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணணும் லினக்ஸ் மிஷினில். அப்படின்னா டச் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. அது நீங்கள் டச் அப்படின்னு போட்டு ஜஸ்ட் file1.txt ஃபார்மேட் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லைனாலும் தேவையில்லை. ஜஸ்ட் என்டர் பண்ணீங்க அப்படின்னா இந்த கமாண்ட் மூலியமா நம்ம உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிடும். நான் சொன்னேன் இல்லையா, எல்எஸ் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குன்னு. அந்த கமாண்ட் என்ன பண்ணும், ஒரு நம்மளோட ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில நம்ம உள்ள என்னென்ன ஃபைல்ஸ் ஆர் டீடைல் உள்ள என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கறதுக்கு எல்எஸ் அப்படின்னா வந்து லிஸ்ட்னு அர்த்தம். நம்ம அந்த கமெண்ட் என்டர் பண்ணோம் அப்படின்னா file1 இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, டச் file1 அப்படின்னா ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த இடத்துல லிஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து file1 அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபைல் இங்கே காமிக்குது. இதுவே நான் டைரக்டரி அது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றதுக்கு என்ன கமெண்ட் சொன்னேன், mkdir மேக் டைரக்டரி dir1 அப்படின்னு சொல்லி நான் என்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதே இடத்துல நான் வந்து எல்எஸ் திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டரி ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண ஃபைலும் நமக்கு இங்க இருக்கு. கரெக்டா? இப்போ எல்எஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் லிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இதுவே இப்போ உங்களுக்கு நீங்க என்கிட்ட கேட்கலாம், இது நீங்க எப்படி ஃபைல், இது எப்படி டைரக்டரி நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னு. நமக்கு வந்து இன்னொரு கமாண்ட் இருக்கு, எல் அப்படின்னு. அப்படின்னா லாங் லிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். எல்எஸ்ங்கிறது ஜஸ்ட் உள்ள என்னென்ன இருக்கோ அது வந்து ஜஸ்ட் நம்ம அந்த பேரை மட்டும் டிஸ்பிளே பண்ணோம். எல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித் டீடைலோட உங்களுக்கு வந்து லாங் லிஸ்ட்னு அர்த்தம். வித் டீடைல்ஸோட உங்களுக்கு வந்து காமிக்கும். என்னன்னா இந்த மாதிரி பாருங்க, dir1 ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணோமா, நீங்க அது வந்து டைரக்டரியா ஃபைலா அப்படிங்கறது எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் அனோடேஷன்ல நீங்க பார்க்கலாம். இது வந்து டி அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து டைரக்டரி அப்படின்னு அர்த்தம். இல்ல வெறும் ஒரு ஹைஃபனோட ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு ஃபைல்னு அர்த்தம். இப்படிதான் வந்து ஒரு டைரக்டரியும் ஒரு ஃபைலையும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா, ஃபைன். இப்போ file1 சொல்லி நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோமா, இப்போ இந்த ஒரு ஃபைலை கிரியேட் பண்றதுக்கான பர்பஸ் என்ன, அந்த ஃபைலுக்குள்ள நம்ம ஒரு கண்டென்ட் சம் கண்டென்ட்ஸை உள்ள வைக்கணும். நம்ம ஏதோ ஒன்று எழுதுவோம் இல்லையா,
நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணுற ஃபைல் ஆகட்டும், இல்லை உள்ள வந்து உங்களோட டீடைல்ஸ் நீங்கள் வந்து உள்ள ஸ்டோர் பண்ணுவீங்க. இல்லை ஒரு அப்ளிகேஷனே வந்து ஒரு கிரியேட் பண்ணுற ஃபைல் ஆகட்டும், அது வந்து அதுக்குள்ளே இருக்க லாக்ஸோ இல்லை வந்து அதுக்கு தேவையான டீடைல்ஸோ கான்ஃபிகரேஷன்ஸோ அந்த ஃபைலுக்குள்ளே வச்சுக்கும். ஓகே, ஒரு ஃபைலை நம்ம வந்து எப்படி நம்ம ஓப்பன் பண்ணி அதை வந்து எடிட் பண்ணுறது? விண்டோஸில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நோட் பேட் ஃபைல் இருக்கும், அது டபுள் கிளிக் பண்ணுவோம், அது நோட் பேட்ல ஓப்பன் ஆகும். உங்களுக்கு என்ன கண்டென்ட் தேவையோ உள்ள டைப் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சேவ் பண்ணிட்டு வெளில வந்துருவீங்க. கரெக்டா? அதே மாதிரி நமக்கு வந்து லினக்ஸ்ல ஃபைல் எடிட்டர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த ஃபைல் எடிட்டர்ஸ் ஒரு நிறைய ஃபைல் எடிட்டர்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நானோ அப்படின்னு ஒரு ஃபைல் எடிட்டர் யூஸ் பண்ணுவாங்க, விஐ அப்படின்னு ஒரு ஃபைல் எடிட்டர் யூஸ் பண்ணுவாங்க, விம் அப்படின்னு சொல்லி ஃபைல் எடிட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் ஆகக்கூடிய டூல்னு பார்த்தீங்கன்னா விம் அப்படிங்கிறது தான் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ அந்த விம் அப்படிங்கிற நம்ம ஒரு டூல் ஓப்பன் பண்ணிக்கலாம். விம் அப்படிங்கிறது தான் கமாண்டு, அது ஒரு ஃபைல் எடிட்டர் டூலு. ஃபாலோடு பை ஃபைல் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த விம் அப்படிங்கிற இது வந்து ஃபார்மெட் வந்து ஓப்பன் ஆகிடும். கீழே நீங்கள் வந்து பார்க்கலாம், இங்கே ஃபைல் 1 அப்படிங்கிற ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே காமிக்கும். இந்த விம் வந்து ஃபைல் எடிட்டர்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் விம் கொடுத்து ஃபைல் நேமை கொடுத்த உடனே இப்படி ஓப்பன் ஆயிடுச்சா? ஆனால் நீங்கள் இதில் டேரெக்டாக வந்து நீங்கள் எந்த கண்டென்ட்டும் என்டர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த விம் எடிட்டரில் வந்து நமக்கு வந்து 3 மோடு இருக்குது. ஒன்று வந்து எஸ்கேப் மோடுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து கோலன் மோடுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து இன்சர்ட் மோடுன்னு சொல்லுவாங்க. இந்த இன்சர்ட் மோடு எதுக்குன்னா, நீங்க ஒரு ஃபைலை இந்த விம் மோட்ல ஃபைல் எடிட்டர்ல ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட கீபோர்டில் ஐ அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை நீங்க ப்ரெஸ் பண்ண உடனே இங்க கீழே நீங்க பார்க்கலாம். இங்க நான் இன்னும் ப்ரெஸ் பண்ண உடனே பாருங்க இங்க என்னவா மாறுது அப்படின்னு. இன்சர்ட் அப்படின்னு இப்போ நான் ஐங்கிற கீ ப்ரெஸ் பண்ணேன், இன்சர்ட் அப்படின்னு மாறிடுச்சு. அப்படின்னா இது வந்து இன்சர்ட் மோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்க வந்து உள்ள என்ன கண்டென்ட் தேவையோ அதை நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போதான் வந்து டைப் பண்ண முடியும். ஹாய், ஹலோ அப்படின்னு டைப் பண்ணிட்டு வாட் எவர் என்ன வேணுமோ நீங்கள் உள்ள கண்டென்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். டைப் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து இதை சேவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து உள்ள கண்டென்ட் டைப் பண்ணிட்டீங்க. விண்டோஸில் என்ன பண்ணுவீங்க, மேலே ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே போய் சேவ் ஆஸ்னு ஆப்ஷன் இருக்கும், சேவ் பண்ணிட்டு நீங்கள் வெளில வந்துடுவீங்க. இங்க விம்ல என்ன பண்ணணும்னா, நான் சொன்னேன் இல்லையா 3 மோட் இருக்குன்னு. இப்போ நம்ம இன்சர்ட் மோட் எதுக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இந்த இன்சர்ட் மோட்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா எஸ்கேப் மோடுன்னு அடுத்த மோடு. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் உங்க கீபோர்டில் இருக்கக்கூடிய எஸ்கேப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. இங்க கீழே இன்சர்ட் போயிடுச்சு பாருங்க. இப்போ இங்க இன்சர்ட் இருக்காது. ஸோ இப்போ இன்சர்ட் போயிடுச்சா? இப்போ நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க. அதுல இருந்து எஸ்கேப் அழுத்தி எஸ்கேப் மோட்ல இருக்கீங்க. அடுத்து கோலன் மோடுன்னு ஒன்று இருக்கு. ஒன்றும் இல்லை, ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இந்த கோலன் நீங்க போட்டுட்டு என்ன பண்ணணும்னா WQ அப்படின்னு கொடுக்கணும். WQக்கு என்ன அர்த்தம்னா ரைட் அண்ட் குவிட். அதாவது நான் அந்த ஃபைலில் என்டர் பண்ணி இருக்கக்கூடிய இது கண்டென்ட்டை இந்த ஃபைலில் எழுதிட்டு வெளியே வந்துரு இந்த ஃபைலை விட்டு அப்படின்னு அர்த்தம். ரைட் அண்ட் குவிட். ஓகேவா? இதுவே நீங்க வந்து வெறும் W மட்டும் கொடுக்கலாம். W மட்டும் கொடுத்தா ரைட் பண்ணிட்டு இங்கேயே இருக்கும். அதாவது இந்த எடிட்டரை விட்டு வெளியே வராது. வெறும் ரைட் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா, W மட்டும் கொடுக்குறீங்கன்னா எழுதிட்டு இந்த ஃபைல்லே அப்படி இங்கேயே நின்றுட்டு இருக்கும். செக் பண்ணிடலாமா? கோலன் மோட்ல இருக்கும். W கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்க ஃபைலை விட்டு வெளியே வரல. கரெக்டா? ரிட்டன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துருச்சு அப்படின்னா சேவ் பண்ணிட்டேன் அப்படிங்குது. ஆனால் இன்னுமே ஃபைல் ஓப்பனில் தான் இருக்கு. ஆனால் எனக்கு ஃபைலை விட்டு வெளியே வா அப்படின்னா திரும்ப கோலன் ப்ரெஸ் பண்ணி WQ இல்லைனா வெறும் Q, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரைட் பண்ணிட்டோம், வெறும் Q மட்டும் கொடுத்தா போடும். Qனா குவிட்னு அர்த்தம். குவிட் பண்ணி வெளியே வந்துடும். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம உள்ள ஒரு கண்டென்ட் எழுதிட்டோம். நீங்க எடிட்டருக்கு உள்ள போயும் அந்த ஃபைலுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்குங்கிறத படிக்கலாம். இல்லைனா நமக்கு வந்து பேசிக்கா ஒரு கமாண்டும் இருக்கு, கேட் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்கு. கேட் ஸ்பேஸ் ஃபாலோட் பை ஃபைல் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபைலுக்குள்ள என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து விசிபிளா பார்த்துக்கலாம். கேட் ஸ்பேஸ் ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைலுக்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு வந்து இங்க டிஸ்பிளே ஆயிடும். ஸோ இப்படிதான் வந்து ஒரு ஃபைலை கிரியேட் பண்றதாகட்டும், அந்த ஃபைலுக்குள்ள ஒரு எடிட்டர் யூஸ் பண்ணி அந்த ஃபைலை எடிட் பண்றதாகட்டும், அது ஒரு ஃபைலை வந்து நம்ம படிக்கிறதாகட்டும், இந்த மாதிரி பேசிக்கான கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம படிப்போம். ஓகேவா? இதுதான் வந்து ஒரு ஃபைல் கிரியேஷன். ஓகே, அடுத்து இப்போ நம்ம வந்து டைரக்டரி கிரியேஷன் நம்ம வந்து பார்த்தோம். ஆல்ரெடி நம்ம ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து dir1 அப்படிங்கிற ஒரு டைரக்டரி நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம தியரிட்டிக்கல் செஷன் பார்க்கும்போது நான் உங்கள்கிட்ட ஒன்று சொன்னேன். இந்த மாதிரி விண்டோஸ்ல நீங்க ஒரு ஃபோல்டர்ல இருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு போகணும்னா என்ன பண்ணீங்க, ஒரு ஃபோல்டர்ல இருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்னா அந்த ஃபோல்டருக்கு போகணும்னா நீங்க வந்து பேக் ஆரோஸ் ப்ரெஸ் பண்ணி வந்தோ இல்லை வந்து நீங்க டெஸ்க்டாப்ல வேற எங்கேயோ வச்சிருக்கா டெஸ்க்டாப்புக்கு வந்தோ அந்த ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணி உள்ள போவீங்க. கரெக்டா? அதே மாதிரி இந்த கமாண்ட் லைன்ல நீங்க ஒரு டைரக்டரியில இருப்பீங்க, அந்த டைரக்டரியில இருந்து இன்னொரு டைரக்டரிக்கு நான் சுவிட்ச் ஆகி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிரியேட் பண்ண dir1க்குள்ள நீங்க போய் ஒரு இன்னொரு ஃபைல் ஒன்று நீங்க கிரியேட் பண்ணணும். அப்படி உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு. என்ன பண்ணுவீங்க, இப்போ இந்த டைரக்டரிக்கு நீங்க இப்போ வந்து மாறணும், இந்த டைரக்டரிக்கு உள்ள நீங்க போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா சிடி சேஞ்ச் டைரக்டரின்னு ஒரு கமெண்ட் சொன்னோம் இல்லையா, சிடி ஸ்பேஸ் dir1 அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டைரக்டரி சுவிட்ச் ஆயிடுவீங்க. இங்க பாருங்க காமிக்குதா, இந்த டைரக்டரி சுவிட்ச் ஆயிட்டீங்கன்னு உங்களுக்கு காமிக்குது.
இப்போ இங்க நீங்க வந்து எல்எல்ஓ இல்ல எல்எஸ்ஓ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே டிஸ்ப்ளே ஆகாது. ஏன்னா இங்க வந்து எதுவுமே நம்ம இது வரைக்கும் இன்னும் கிரியேட் பண்ணல. இது வந்து ஒரு எம்டி ஃபோல்டர் இல்லைனா எம்டி டைரக்டரி அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே, இதுக்குள்ள எதுவுமே இல்லை. ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து அகெயின் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டச் அகெயின் டெஸ்ட் ஃபைல் 1 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை நான் கிரியேட் பண்றேன். ஓகே, கிரியேட் பண்ணிட்டேன்னா இப்போ எல்எஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கும். கரெக்டா? ஓகே, இப்போ அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து 2 டைரக்டரி தான் நம்ம வந்து உள்ள இருக்கோம். அதனால வந்து ஈஸியா நமக்கு வந்து இங்கேயே பார்த்துக்க முடியுது நம்ம எந்த டைரக்டரிக்குள்ள நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது. இதுவே நம்ம நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு 10 டைரக்டரி வந்து ஒண்ணுக்குள்ள ஒன்று இருக்கு. நீங்க வந்து ஒரு 10ஆவதோ 8ஆவது டைரக்டரிக்குள்ளே நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த டைரக்ட்ல இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சில சமயம் உங்களுக்கு வந்து இது ஞாபகத்துலயும் இருக்காது. ஏன்னா நீங்க ஃபுல் பாத்தியுமே வந்து ஞாபகத்தை வச்சிருக்க முடியாது. ஸோ நான் வந்து எந்த டைரக்டருக்குள்ள நான் இருக்கேன் இங்க வந்து ப்ரெசென்ட்டா நான் எந்த டைரக்டர்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிடபிள்யூடி அப்படிங்கிற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணணும். அதை நம்ம ஸ்லைட்லயும் பார்த்தோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். நீ வந்து இந்த பாத்துல தான் இங்க இருக்க, கரண்டா நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது இந்த பாத்துல டைரக்டரி 1ல நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கறத வந்து நமக்கு இங்க காமிச்சிரும். ஸோ இப்படிதான் வந்து நம்ம ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரியை பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஃபைன். இப்போ ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணலாம், ஒரு டைரக்டரி எப்படி கிரியேட் பண்ணலாம், ஒரு ஃபைலுக்குள்ள எப்படி கண்டென்ட் ஆட் பண்ணலாம், அதாவது பேசிக்கான ஒரு எடிட்டர் பார்த்தோம். ஓகேவா? ஃபைல் எடிட்டர் பார்த்தாச்சு, ஃபைல் பார்த்தாச்சு, டைரக்டரி பார்த்தாச்சு. ஓகே, இப்போ யூசர் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று சொன்னோம் இல்லையா? ஒரு யூசரை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும், அந்த யூசர் எப்படி பார்க்கலாம், அந்த யூசருக்கு எப்படி பாஸ்வேர்ட் செட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசிக்காக பார்க்கலாம். ஆக்சுவலாக நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு லினக்ஸில். நம்ம வந்து ஒரு பேசிக்கான ஒரு கமாண்டை மட்டும் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்று காமிக்கணும்னு நினைச்சேன் டெமோ செஷனில். ஸோ யூசர் மேனேஜ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி இதை பார்த்துடலாம். நான் சொன்னேன் இல்லையா, டைரக்டரி ஹைரார்கின்னு நம்ம ஒரு டாபிக் பார்த்தோம்ல. அதாவது நம்ம லினக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண உடனே நமக்கு வந்து விண்டோஸில் எப்படி டிஃபால்ட்டாக சி டிரைவுக்குள்ள வந்து சிஸ்டம் 32 அந்த மாதிரி ஃபியூ ஃபோல்டர்ஸ் கிரியேட் ஆகுதோ அந்த மாதிரி நமக்கு லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணோடனே நமக்கு வந்து ஃபியூ ஃபோல்டர்ஸ் வந்து கிரியேட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. அந்த ஃபோல்டர்ஸ் வந்து நம்ம லைவாக பார்க்கலாம். அது நான் எங்கே கிரியேட் ஆகும்னு சொன்னேன், ஸ்லாஷ்ங்கிறது ஆக்சுவலாக நம்மளோட ரூட் ஃபைல் சிஸ்டம். ஓகேவா? ஸோ சிடி டு ஸ்லாஷ், அதாவது ஸ்லாஷுக்கு என்னோட ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரியை மாத்து அப்படின்னு நான் வந்து கமாண்ட்ல சொல்றேன். இப்போ இங்க நீங்க பார்க்கலாம் லைவா மாறிடுச்சு. மாறினதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து எல்எஸ்ஓ இல்லை எல்எல்ஓ எது வேணாலும் கொடுக்கலாம். நான் எல்எஸ்ஏ கொடுக்குறேன். நம்ம தியரட்டிக்கலாக அந்த நம்ம இதில் ஸ்லைடில் பார்த்த டேரக்டரிஸ்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் அண்டர் சி. இந்த இதை விட்டுருங்க, இந்த ஆன்சிபிள் ஸ்கிரிப்ட்லாம் வந்து நான் என்னோட பர்பஸ் கிரியேட் பண்ணது. டிஃபால்ட்டாக வந்து கிரியேட் ஆனதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூட் பார்த்தோமா, பூட்டிங் ரிலேட்டடான ஃபைல்ஸ் எல்லாமே இந்த பூட்டுங்கிற டைரக்டரி கீழே இருக்கும். டிவைசஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும்னு சொன்னோன்னா, அதே மாதிரி ஹோம், அதாவது நீங்க எந்த ஒரு யூசர் ஆட் பண்ணாலும் அந்த யூசருக்கு டிஃபால்ட்டா ஹோம் டைரக்டரி அப்படின்னு ஒன்று ஹோம் ஃபோல்டர்னு ஒன்று கிரியேட் ஆகும் இல்லையா, அது வந்து இந்த ஹோமுக்கு கீழே கிரியேட் ஆகும்னு சொன்னோன்னா அது கிரியேட் ஆயிருக்கா. லிப், அதாவது லைப்ரரி, சிஸ்டமுக்கு தேவையான லைப்ரரி ஃபைல்ஸ்லாம் இருக்கும்னு சொன்னோன்னா அது இருக்கா. அதே மாதிரி ஸ்லாஷ் மவுண்ட் ரிலேட்டடான ஃபைல்ஸ்லாம் இருக்கும்னு சொன்னோன்னா அது இருக்கு. ப்ராசஸ் ரிலேட்டடான ஃபைல்ஸ்லாம் வந்து ப்ராக் அப்படிங்கிற ஒரு டைரக்டரிக்குள்ள இருக்கணும்னா அந்த டைரக்டரி இருக்கா. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் இருக்கும். நம்ம ஸ்லைட்ல பார்த்தது வந்து முக்கியமான டேரக்டரிஸ் தான் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி பின் பார்த்தோம், இடிசின்னு சொன்னல, அதாவது லினக்ஸ் மிஷினோட டோட்டல் எல்லா கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடிசி கீழே தான் வந்து இருக்கும். ஸோ அந்த இடிசி டைரக்டரி. ஸோ இந்த மீடியா நம்ம அதாவது மவுண்டபிள் டிவைசஸ் நம்ம இது கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மீடியா கீழே தான் வந்து ஆக்சுவலாக மவுண்ட் ஆகும். ஸோ ஸ்லாஷ் ஓபிடி, அதாவது தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரோ ஒரு டிரைவர் ஏதோ இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான அது ரிலேட்டடான ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாஷ் ஓபிடி கீழே தான் வந்து இதாகும். அதே மாதிரி ஸ்லைடில் இந்த ஒரு ஃபோல்டர் மிஸ் ஆயிடுச்சு, ஸ்லாஷ் வேர் விஏஆர் அப்படிங்கிற ஒரு டைரக்டரி. இது வந்து ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டைரக்டரின்னு சொல்லலாம். எப்படி இடிசி வந்து இம்பார்ட்டன்ட் சொன்னோம் அதே மாதிரி வேருங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான டைரக்டரி. ஏன்னா வேருங்கிறதுக்கு அர்த்தம் வந்து வேரியபிள்னு அர்த்தம். அதாவது சிஸ்டமோட டோட்டல் லாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேர் கீழே தான் வந்து வரும். ஏன் இதை வந்து வேரியபிள்னு சொல்றாங்க அப்படின்னா, வேரியபிள்னா நமக்கு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, வேரியபிளுக்கு என்ன அர்த்தம், அதாவது ஃப்ரீக்வெண்டா ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா தான் அது வந்து நம்ம வந்து வேரியபிள்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து லாக். இப்போ வந்து சிஸ்டம்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா வந்து பேக்கப் எடுத்து வைக்கும் மிஷின். ஸோ அதுதான் வந்து லாக்னு நம்ம சொல்லுவோம். என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு, என்னென்னலாம் நடந்திருக்கு பாஸ்ட்ல,
இப்போ கரண்ட்ல என்னென்ன நடக்கு அப்படிங்கிறத வந்து நமக்கு லாகா எழுதும் இல்லையா, அதுதான் வந்து லாக். ஸோ அது வந்து டைமுக்கு டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் தெரியுமா, ஐ மீன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி வேரியபிள் ரிலேட்டடான திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்லாஷ் விஏஆர் வேர் அப்படிங்கிற டேரக்டர் கீழே வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ ஒரு இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்லையோ இல்லை வந்து உங்கள்கிட்ட லினக்ஸே நீங்கள் இன்னொருத்தங்களுக்கு யாருக்கா சொல்லி தரீங்கனாலோ மெயினாக அவங்க கேட்குற இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா லாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து எப்படி பார்ப்போம், இப்போ இந்த மிஷினோட லாக்லாம் நம்ம எங்கே போய் பார்க்கறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் எடுத்தோடனே சொல்றக்கூடிய பதில் வந்து ஸ்லாஷ் வேர் ஸ்லாஷ் லாக்ல போய் நம்ம வந்து நம்மளோட சிஸ்டம் லாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இதை வந்து நம்ம ஈஸியாக சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்லாஷ் வேர் தான் வந்து நம்மளோட வேரியபிள்ஸ் லாக் ஃபைல்ஸ் அது மாதிரி மற்ற அப்ளிகேஷன் ரிலேட்டடான வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து ஸ்லாஷ் வேர் கீழே தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக நம்ம பார்த்த டைரக்டரி ஹைரார்கி. ஓகேங்களா. ஸோ இதுவும் உங்களுக்கு லைவாக காமிக்கணும்னு நினச்சேன், நான் காமிச்சிட்டேன். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ யூசர் யூசர் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி பார்க்கணும் கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம விண்டோஸ் மிஷின்லேயுமே வந்து மல்டிபிள் யூசர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் கரெக்டாக. இப்போ வந்து உங்கள் வீட்லேயும் ஒரு லேப்டாப் இருக்குது அப்படின்னா நீங்களும் உங்கள் பிரதரும் வந்து அந்த லேப்டாப்பை ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு என்விரான், அதாவது ஒரே மிஷின் ஒரே ஓஎஸ், அதில் வந்து நீங்கள் உங்களோட யூசர் கிரியேட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ், அவர் ஒரு யூசராக கிரியேட் பண்ணி அவருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. அதே மாதிரி நம்ம வந்து லினக்ஸ் பாக்ஸ்லேயும் வந்து மல்டிபிள் யூசர்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எப்படி ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறது, அந்த யூசருக்கு எப்படி ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணலாம் அப்படிங்கிற பேசிக்கான ஒரு டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம யூசர் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் வந்து கமாண்ட் சொல்லியிருந்தேன், யூசர் ஆட் அப்படிங்கிறது தான் கமாண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் அப்படிங்கிற ஒரு யூசர் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். யூசர் ஆட் ஸ்பேஸ் ஜான் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன், என்டர் பண்ணுறேன் அப்படின்னா யூசர் வந்து இப்போ ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த யூசர் வந்து ஆட் ஆயிடுச்சு. இந்த யூசருக்கு நான் வந்து ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். ஓகே, அதாவது மூணாவது மனுஷன் யாரும் வந்து இந்த ஜான் யூசர் நேமை வச்சு லாகின் பண்ணிடக்கூடாது. பாஸ்வேர்ட் ப்ராடக்ட் நான் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கமாண்ட் வந்து PASSWD பாஸ்WD பாஸ்வேர்டுக்கு ஷார்ட் ஃபார்ம், இதுதான் வந்து ஒரு கமாண்ட். பாஸ்WD ஸ்பேஸ் யூசர் நேம் ஜான் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து பாஸ்வேர்டு கேட்கும். இந்த மாதிரி என்ன பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட நியூ பாஸ்வேர்ட் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் 123 அப்படின்னு நான் வைக்கிறேன் அப்படின்னா என்டர், சாரி 123 வைக்கிறேன்னா என்டர் 123, அதாவது ரீடைப் பண்ண சொல்லி கேட்கும். ஒன்ஸ் ரீடைப் பண்ணிட்டோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி பாஸ்வேர்ட் செட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த யூசருக்கு எப்படி பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் கரெக்டாக. ஓகே, ஸோ இப்போ ஒரு யூசர் கிரியேட் பண்ணால் நான் உங்ககிட்ட சொன்னேன், அதாவது அந்த டைரக்டரி ஹையரார்க்கியில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹோம் அப்படின்னு ஒரு டைரக்டரி இருந்துச்சு. அந்த ஹோம் டைரக்டரிக்கு கீழே ஒரு யூசர் ஆட் பண்ணோம் அப்படின்னா லைக் டிஃபால்ட்டாக எல்லா அந்த அந்த யூசருக்கான டிஃபால்ட் டைரக்டரி வந்து கிரியேட் ஆகிடும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம வந்து வெறும் யூசர் ஆட் ஜான் அப்படின்னு மட்டும் தான் நம்ம கொடுத்தோம். ஸோ ஒரு யூசர் கிரியேட் ஆகும் போதே டிஃபால்ட்டாக அவருக்கு வந்து அவருக்கான ஒர்க் ஸ்பேஸ், அதாவது அவருக்கான டைரக்டரி வந்து கிரியேட் ஆகிடும் டிஃபால்ட்டாக. அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, ஸ்லாஷ் ஹோம் அப்படிங்கிறத ஆக்சுவல் பார்த்து ஸ்லாஷ் ஹோம் உள்ள போயிட்டு ஜஸ்ட் எல்எஸ் அப்படின்னு கொடுங்க. ஓகே ஃபைன், சாரி நான் யூசர் ஆட் பண்ணும் போது ஒரு ஆப்ஷனை மறந்துட்டேன், அந்த ஆப்ஷனை இன்க்ளூட் பண்ணி தான் ஆட் பண்ணணும். சாரி, இப்போ ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு யூசர் கிரியேட் பண்ணலாம். யூசர் ஆட் -d அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் விஜய் அப்படின்னு ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறேன். விஜய் அப்படின்னு ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது -dனா அவருக்கான ஹோம் டைரக்டரி பார்த்து நான் வந்து எங்கே செட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே கொடுக்குறேன். கொடுத்துட்டு கடைசியாக யூசர் நேம் விஜய்னு ஒரு யூசரை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். திரும்ப சொல்கிறேன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்லாஷ் ஹோம் கீழே தான் நான் பாருங்க, எனக்கு நான் என்னோட யூசர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் என்னோட நேம் யூஸ் பண்ணி. பாருங்க என்னோட யூசர் இங்கே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து ஸ்லாஷ் ஹோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது டிஃபால்ட்டாக இந்த டேரக்டரி நான் கிரியேட் பண்ணல ஆக்சுவலி. ஸோ அதுவாக தான் கிரியேட் ஆச்சு. ஆனால் இப்போ என்ன இஷ்யூன்னு தெரியல, நான் ஃபர்தராக செக் பண்ணிட்டு நான் அது என்னங்கிறது சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்லாஷ் ஹோம் கீழே தான் வந்து நம்மளோட இந்த ஐ மீன் டிஃபால்ட் ஹோம் டைரக்டரிஸ் எல்லாமே இங்கே கிரியேட் ஆகும். ஃபைன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு யூசரை எப்படி ஆட் பண்ணணும், அவருக்கு எப்படி பாஸ்வேர்ட் செட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அதே மாதிரி நம்ம ஃபைல் கிரியேஷன் அண்ட் டைரக்டரி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஃபைலை நம்ம டெலிட் பண்ணணும், இல்லைனா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் காப்பி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கமெண்ட்ஸும் நம்ம பார்த்தோம் இல்லையா. சிபி ஆர்எம் அப்படிங்கிற கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண பார்த்துக்கு போயிடலாம். லேப் DAR1. ஓகே, இந்த இடத்துல
சிடி உங்களுக்கு சொன்ன இல்லையா, சேஞ்ச் டைரக்டரி, நம்ம எந்த பாத்துக்கு போகணுமோ அந்த டைரக்டரிக்கு நான் வந்துட்டேன். டிஆர் ஒன்னுக்குள்ள தான் நம்ம வந்து ஆக்சுவலாக ஃபைல் கிரியேட் பண்ணணும். டெஸ்ட் ஃபைல் ஒன்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணணும் இல்லையா. ஃபைன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து எனக்கு இன்னொரு தேவை இருக்கு. என்னன்னா நான் இன்னொரு டைரக்டரி கிரியேட் பண்ணணும், ஃபோல்டர் கிரியேட் பண்ணும். எம்கேடிஏஆர், ஒரு நிமிஷம், எம்கேடிஏஆர். இப்போ நான் வந்து டைரக்டரி 2 அப்படின்னு சொல்லி நான் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. என்டர். ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் வந்து திரும்ப லிஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா, டெஸ்ட் ஃபைலுன்னு ஒரு ஃபைல் ஒன்று நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், டைரக்டரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். கரெக்டா? இப்போ இன்னொரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணலாம். டெஸ்ட் ஃபைல் 2 அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன். ஓகே. அதாவது இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கு 2 ஃபைல், ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்னொரு வாட்டி லாங் லிஸ்ட் பண்ணி பாருங்க. 2 ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு, ஒரு டைரக்டரி கிரியேட் ஆயிருக்கு. இப்போ என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா, இந்த டெஸ்ட் ஃபைல் 2 இருக்கு இல்லையா, இதை வந்து நான் இந்த டைரக்டரி 2 ஃபோல்டருக்குள்ள நான் காப்பி பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, சிபி அப்படிங்கிறதா கமாண்டு. சிபி ஸ்பேஸ் ஆக்சுவல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிபி ஸ்பேஸ் சோர்ஸ் ஸ்பேஸ் டெஸ்டினேஷன். அதுதான் வந்து ஆக்சுவல் கமாண்டு. ஸோ இங்கே நம்மளோட சோர்ஸ் என்ன, டெஸ்ட் ஃபைல் 2. அந்த ஃபைலை தான் நம்ம வந்து காப்பி பண்ண போறோம். கரெக்டா? டெஸ்ட் ஃபைல் 2 அப்படிங்கிறது தான் நம்மளோட சோர்ஸ். இந்த ஃபைலை எனக்கு வந்து காப்பி பண்ணுன்னு நான் சொல்லிட்டேன். ஸ்பேஸ் டெஸ்டினேஷன். டெஸ்டினேஷன் இந்த ஃபைலை நீங்க எங்க காப்பி பண்ண போறோம், டைரக்டரி 2க்குள்ள காப்பி பண்ண போறோம். அப்போ டிஐஆர் 2 அப்படிங்கிறது தான் என்னோட டைரக்டரி. இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நான் காப்பி பண்ண போறேன். டைரக்டரி 2 ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்து நான் என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா, சாரி, டெஸ்ட் ஃபைல் 2க்கு வெறும் ஃபைல் மட்டும் கொடுத்துட்டேன். டெஸ்ட் ஃபைல் 2. ஓகே. இதுதான் கமாண்ட், ஆக்சுவல் கமாண்ட். கொடுத்துட்டு நான் என்டர் பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா. இப்போ அகைன் இப்போ நீங்க இருக்கிற டைரக்டரியிலே எல்எல் பண்ணுங்க. டெஸ்ட் ஃபைல் 2 இங்கேயும் இருக்கு. டைரக்டரி 2க்குள்ள போய் சிடி டு டைரக்டரி 2 உள்ள போய் நீங்க திரும்ப எல்எல் பண்ணீங்கன்னா டெஸ்ட் ஃபைல் 2 இங்கேயும் இருக்கு. பிகாஸ் இட் காப்பீடு, அங்கிருந்து இங்க காப்பி ஆயிடுச்சு. ஓகே. ஓகே. இப்போ இங்க டைரக்டரி 2ல வந்து நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைல் டெஸ்ட் டெஸ்ட் ஃபைல் 3 அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றேன். இந்த ஃபைல் இப்போ நம்ம கிரியேட் பண்ணி என்ன பண்ண போறோம்னா, காப்பி பண்ணாம மூவ் பண்ண போறோம், வெளியே மூவ் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா, இப்போ இங்க வந்து 2 ஃபைல் இருக்கா, இந்த இடத்துல வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன். அது என்னன்னா டிஐஆர் 3 அப்படின்னு ஒரு டைரக்டரி இந்த இடத்துல, அதாவது டைரக்டரி 2க்குள்ள ஒரு டைரக்டரி 3ன்னு ஒன்று கிரியேட் பண்றேன். இப்போ திரும்ப எல்எல் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து இங்க 2 ஃபைல் இருக்கு, ஒரு டைரக்டரி இருக்கா. இப்போ இந்த டெஸ்ட் ஃபைல் 3 வந்து நான் என்ன பண்ணணும்னா, காப்பி பண்ணக்கூடாது, பெர்மனண்டா மூவ் பண்ணிடணும் எங்க, டைரக்டரி 3க்குள்ள. அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா, எம்வி அப்படிங்கிறது மூவ் கமாண்ட். மூவ் டெஸ்ட் ஃபைல் 3 அப்படின்னு, அது சோர்ஸ். டெஸ்டினேஷன் எங்க மூவ் பண்ண போறேன், டிஐஆர் 3க்குள்ள நான் மூவ் பண்ண போறேன். என்டர். ஓகேவா. இப்போ மூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஐ மீன் கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க எல்எல் பண்ணி ஐ மீன் லாங் லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் ஃபைல் 3 இங்க இருக்காது. ஏன்னா பெர்மனண்டா நம்ம அதை கட் பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ டிஐஆர் 3க்குள்ள போய் பாக்குறீங்க, டைரக்டரி 3க்குள்ள நீங்க வந்து சிடி டு சேஞ்ச் டைரக்டரி டு டைரக்டரி 3 அதுக்குள்ள போய் பாக்குறீங்க அப்படின்னா, லிஸ்ட் பண்றீங்க அப்படின்னா டெஸ்ட் ஃபைல் 3 வந்து இங்க வந்துருச்சு. ஓகேவா. ஏன்னா நம்ம மூவ் பண்ணியிருக்கோம், அங்கிருந்து கட் பேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இதுதான் வந்து காப்பி மூவ் பார்த்தாச்சு. இப்போ ஒரு ஃபைலை நீங்க டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கமாண்ட் வந்து ஆர்எம், ரிமூவ் அப்படின்னு அர்த்தம். ஆர்எம் ஃபாலோடு பை ஃபைல் நேம் டெஸ்ட் ஃபைல் 3 இப்படி நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க எல்எல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் இருக்காது, டெலீட் ஆயிடுச்சு. ஓகே. ஓகே. இப்போ ஒரு ஃபைலை எப்படி டெலீட் பண்றதுன்னு நம்ம பார்த்தோம். இதுவே ஒரு டைரக்டரி எப்படி டெலீட் பண்றது அப்படின்னா, சேம் ஆர்எம் கமாண்ட் தான், ஆனா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் நம்ம சேர்ந்து போடுற மாதிரி இருக்கும் ஒரு டைரக்டரி டெலீட் பண்றதுக்கு. ஓகே. இப்போ நான் வந்து டைரக்டரி 2க்குள்ள இருக்கேன். இங்க வந்து டைரக்டரி 3ன்னு ஒன்று இருக்கா. இந்த டைரக்டரி 3யை நான் வந்து நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஆர்எம் டிஐஆர் 3 அப்படின்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலீட் ஆகாது. ஒரு மெசேஜ் காமிக்குது. என்ன காமிக்குது, cannot remove dir3, இட் இஸ் அ டைரக்டரி அப்படின்னு காமிக்குது. அப்படின்னா நம்ம ஆர்எம் கமாண்ட்ல ஒரு ஆப்ஷன் இன்க்ளூட் பண்ணாதான் நம்ம வந்து டைரக்டரி டெலீட் பண்ண முடியும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படின்னா, ஆர்எம் ஸ்பேஸ் ஐஃபன் ஆர். இந்த ஐஃபன் ஆர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், இந்த ஆர் அப்படின்னா என்னன்னா ரெக்ரெசிவ்லி அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த ரெக்ரெசிவ்லி அப்படிங்கிற டேர்ம் வந்து அப்ளைஸ் ஒன்லி டு த டைரக்டரிஸ். ஓகே. ஸோ டைரக்டரியில நீங்க என்ன ஆக்ஷன் பண்ற மாதிரி இருந்தாலும், ஈவன் ஒரு நம்ம இப்போ ஒரு ஃபைலை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு காப்பி பண்ணோம்ல, இதுவே ஒரு டைரக்டரி நீங்க காப்பி பண்ணோம் அப்படின்னா சிபி ஸ்பேஸ் ஐஃபன் ஆர் போட்டா மட்டும்தான் ஒரு டைரக்டரி வந்து காப்பி ஆகும் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு. ஸோ ஐஃபன் ஆர் அப்படின்னா ரெக்ரெசிவ்லின்னு அர்த்தம்.
ஐ மீன் ஆருக்கான டேர்ம் வந்து ரெக்ரெசிவ்லி இட் அப்ளைஸ் ஒன்லி ஃபார் டைரக்டரி. ஒரு டைரக்டரியில் நீங்கள் என்ன ஆக்ஷன் பண்ணணும்னாலும் இந்த -r நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஆர்எம் ஸ்பேஸ் -r இப்போ DIR3 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு அந்த எந்த எரர் மெசேஜும் சொல்லலை. இப்போ நான் லாங் லிஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா அந்த டைரக்டரி 3ங்கிறது அந்த ஃபோல்டர் வந்து டெலீட் ஆயிடுச்சு. ஓகே, இப்படி தான் வந்து ஒரு ஃபைலையோ ஒரு டைரக்டரியோ நம்ம வந்து டெலீட் பண்ணணும். அதே மாதிரி ட்ரீ ஸ்ட்ரக்சர், அதாவது ட்ரீ ஸ்ட்ரக்சர்னா நான் வந்து சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லேப்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணோம். அந்த லேபுக்குள்ள DIR1ன்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணணும். அதுக்குள்ள DIR2ன்னு ஒன்று கிரியேட் பண்ணணும். கரெக்டா? இப்போ நீங்க என்கிட்ட சொல்லுங்க, இப்போ இந்த லேப் அப்படிங்கிற நான் டைரக்டரியை டெலீட் பண்றேன் அப்படின்னா இந்த டோட்டல் 2 டைரக்டரியும் டெலீட் ஆகுமா ஆகாதா? எனி இன்புட்ஸ்? நான் லேப் அப்படிங்கிற டைரக்டரி நான் டெலீட் பண்றேன் அப்படின்னா DIR1ங்கிற டைரக்டரி 1ம் 2ம் டெலீட் ஆகுமா ஆகாதா? ஓகே, ஸோ ஆகும் ஆப்வியஸா. ஏன்னா நம்ம பேரண்ட் டைரக்டரி ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்கிற டைரக்டரியை நம்ம டெலீட் பண்றோம் அப்படின்னா ஆப்வியஸா அதுக்குள்ள ப்ரெசென்ட் ஆயிருக்க 2 டைரக்டரியுமே வந்து கண்டிப்பா டெலீட் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து /லேபுக்குள்ள நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைரக்டரிக்குள்ள நான் வந்துட்டேன். ஓகே, இல்லை நான் ஸ்லாஷ்க்கே போயிடுறேன். இங்கே போயிட்டு நான் இப்போ லிஸ்ட் பண்ணுறேன். இங்கே லேபுங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். லேப் இந்த டைரக்டரி தான் நம்ம கிரியேட் பண்ணோம். கரெக்டாக? ஸோ இதை நான் வந்து டெலீட் பண்ணுறேன். RM-R லேப் LAB அப்படின்னு நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ அந்த லேபுக்குள்ள என்னென்ன டைரக்டரிஸ்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே போயிடும். இப்போ நீங்கள் CD லேப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் மெசேஜ் தான் காமிக்கும். நோ சர்ச் ஃபைல் ஆர் டைரக்டரி அப்படிங்கிற இது எரர் மெசேஜ் தான் காமிக்கும். ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ நம்ம வந்து டைரக்டரி ஐ மீன் ஃபைல் கிரியேஷன், ஃபைல் எடிட்டர்ஸ், டைரக்டரி கிரியேஷன், எப்படி அந்த ஃபைலை டைரக்டரியை டெலீட் பண்ணுறது, ஐ மீன் ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் யூசர் எப்படி கிரியேட் பண்ணணும், அந்த யூசருக்கு எப்படி பாஸ்வேர்ட் செட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டெஸ்ட் பார்த்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே வருவோம். நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அதாவது நம்ம மிஷினில் என்னென்ன ப்ராசஸ்லாம் ரன் ஆகுது, அதாவது நம்ம விண்டோஸ் கூட கம்பேர் பண்ணோம்னா ஒன்றும் இல்லை, கீழே நம்மளோட டாஸ்க் பார் இருக்குல்ல, அதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் மேனேஜர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். கரெக்டாக? அந்த டாஸ்க் மேனேஜரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விண்டோ பார்க்கலாம். அந்த விண்டோவில் கரண்ட்டாக உங்கள் லேப்டாப்பில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு, என்னென்ன ப்ராசஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு, அந்த ப்ராசஸ் வந்து எவ்வளோ CPU கன்சியூம் பண்ணுது, எவ்வளோ மெமரி கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். கரெக்டாக? அதே மாதிரி நம்ம லினக்ஸ் பாக்ஸில் நான் வந்து டாப் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அந்த டாப் கமாண்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈச் அண்ட் உள்ள என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆகுது, என்ன ஒரு அந்த ப்ராசஸ் எவ்வளோ CPU கன்சியூம் பண்ணுது, அந்த ப்ராசஸ் எவ்வளோ மெமரி கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிற டோட்டல் ஓவரால் டீட்டெயில் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, டாப் அப்படிங்கிறதா கமாண்ட் என்டர் பண்ணுறேன் அப்படின்னு. அதே மாதிரி இது வந்து ஒரு டைனமிக் கமாண்ட். டைனமிக்காக 2 செகண்ட்ஸ் ஒன்ஸ் இன்டர்வலுக்கு இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இங்கே சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 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 ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதாவது டாப் மோஸ்ட் கன்சியூமிங் ப்ராசஸ் வந்து மேலே வந்து கீழே போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டாப்னு ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம்ல, அதுவுமே ஒரு ப்ராசஸ் தான் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும். கரெக்டா? அது பாருங்க இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. அது எவ்வளோ மெமரி கன்சியூம் பண்ணுது, 0.2% மெமரி கன்சியூம் பண்ணுதுன்னு காமிக்குது. 1.0% CPU கன்சியூம் பண்ணுதுன்னு காமிக்குது. அதாவது டோட்டல் இதுதான் வந்து ப்ராசஸ் நேம். அது எவ்வளோ CPU கன்சியூம் பண்ணுதுங்கிறத இந்த லைனில் பார்க்கலாம். அது எவ்வளோ மெமரி கன்சியூம் பண்ணுதுங்கிறத இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் ஐடி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ப்ராசஸோட ஐடிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம். அந்த ப்ராசஸோட ஓனர் யாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்க, இந்த யூசருங்கிற இடத்துல நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த டாப் கமாண்ட். இது வந்து இந்த காலம் இங்க இருந்து இதுல இருந்து இந்த PIDல இருந்து கீழே வந்து கரண்ட் ரன்னிங் ப்ராசஸ், அதாவது ஒவ்வொரு ப்ராசஸ் ஸ்பெசிஃபிக்காக காமிக்கும். அந்த ஒரு ப்ராசஸ் எவ்வளோ CPU கன்சியூம் பண்ணுது, ஒரு ப்ராசஸ் எவ்வளோ மெமரி கன்சியூம் பண்ணுது. இந்த டாப் லேயர்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற லேயர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து காமிக்கும். ஓவராலானா இந்த மாதிரி டோட்டல் CPU எவ்வளோ கன்சியூம் பண்ணுது சிஸ்டம், அதே மாதிரி டோட்டல் மெமரி வேல்யூ எவ்வளோ, அது எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கு, அதே மாதிரி எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது கரண்ட்டாக அப்படிங்கிற வேல்யூஸை இங்கே காமிக்கும். ஆக்சுவலாக இது வந்து இப்போ ஹியூமன் ரீடபிள் ஃபார்மெட்டில் இல்லை. நம்ம வந்து ஃப்ரீ அப்படின்னு ஒரு கமாண்ட் பார்த்தோம் இல்லையா நம்மளோட ஸ்லைடில், அந்த கமாண்ட் வந்து நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், நம்மளோட ஃபிசிக்கல் மெமரியை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கறது. நம்மளோட ரேம் டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ யூஸ் ஆயிருக்கு, எவ்வளோ இன்னும் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிற கமாண்ட் வந்து ஃப்ரீன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ஃப்ரீ கமாண்டையும் யூஸ் பண்ணலாம். இப்போ டாப் கமாண்ட் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஃப்ரீ அப்படிங்கிற கமாண்ட் நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரீ அப்படின்னு நான் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா மெமரின்னு அர்த்தம். டோட்டல் எவ்வளோ இருக்குது,
எவ்வளோ யூஸ் ஆயிருக்கு, எவ்வளோ ஃப்ரீயா இருக்கு, இந்த ஷேர்டு பஃபர் கேட்ச் அவைலபிள் இதெல்லாம் வந்து நீங்க ஃபர்தரா அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சா உங்களுக்கு இது தெரியும். இந்த ஷேர்ட்லாம் ஷேர்டு மெமரியில் என்ன இருக்கும், பஃபர் கேட்ச் அப்படின்னா என்ன இருக்குங்கலாம் உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி ஸ்வாப்புங்கிறது வந்து இன்னொரு கான்செப்ட், இன்னொரு தனி டாபிக் அது. ஸோ அது ஃபர்தரா இன்னொரு டைம் நமக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக அதை உங்களுக்கு என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது வந்து ஃபர்தரா இப்போ நம்ம வந்து பிசிக்கல் மெமரி, நம்மளோட ரேம் டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ யூஸ் ஆயிருக்கு, எவ்வளோ ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, இப்போ நீங்க இப்போ இந்த வெறும் ஃப்ரீ கமாண்ட் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு ஒரு வேல்யூ டோட்டல் காமிக்குது. ஆனா இது உங்களால ஏதாவது புரிஞ்சுக்க முடியுதா, இது என்ன ஃபார்மேட், ஐ மீன் இது என்ன வேல்யூங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியல கரெக்டா? ஸோ ஃப்ரீக்கு பின்னாடி நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதையே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா பார்க்கலாம். ஃப்ரீ ஸ்பேஸ் -h அப்படின்னு யூஸ் பண்றோம். ஹெச்க்கு என்ன மீனிங்னா ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட். அந்த ஃபார்மேட்ல எனக்கு அவுட்புட்டை கொடு அப்படின்னு நான் சொல்றேன். ஃப்ரீ ஸ்பேஸ் -h அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ பாருங்க ஈஸியாக உங்களுக்கு புரியும். டோட்டல் மெமரி, என்னோட டோட்டல் இந்த லினக்ஸ் பாக்ஸுக்கு நான் அசைன் பண்ணியிருக்கேன் என்னோட மெமரி ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 2 GB அசைன் பண்ணேன். அது ஃபர்தராக கொஞ்சம் அந்த இந்த ஸ்பேஸ்க்குலாம் எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து 1.9 GB அசைன் ஆயிருக்கு. டோட்டல் இது என்னோட டோட்டல் ரேம் ஸ்பேஸு. இதில் 630 MB யூஸ் ஆயிருக்கு, மெகாபைட்ஸ் யூஸ் ஆயிருக்கு. ரிமைனிங் ஃப்ரீயாக இருக்கிறது வந்து 128 MB தான். வை பிகாஸ் எனக்கு வந்து இங்கே ஷேர்ட்லையும் பஃபர்லையும் எனக்கு வந்து டோட்டலாக இன்னும் நிறையா கன்சியூம் பண்ணிட்டு இருக்கு. அதனால எனக்கு வந்து ஃப்ரீ இவ்வளோ தான் காமிக்குது. ஸோ இதுதான் வந்து என்னோட டோட்டல் ஃபிசிக்கல் மெமரியோட டீடைல்ஸ் வந்து ஃப்ரீ -h அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் லைக் ஒவ்வொரு கான்செப்ட்லையும் சொல்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பேசிக்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூசர் மேனேஜ்மெண்ட்ல ஜஸ்ட் ஒரு யூசர் எப்படி ஆட் பண்ணணும்னு மட்டும் தான் காமிச்சிருக்கேன். அந்த யூசருக்கு எப்படி பெர்மிஷன் செட் பண்ணணும், அந்த லைக் எப்படி ஒரு குரூப் கிரியேட் பண்ணணும், அந்த குரூப்புக்கு எப்படி பெர்மிஷன் செட் பண்ணணும், ஒரு யூசர் எப்படி ஒரு குரூப்ல ஆட் பண்றது, அந்த குரூப்புக்கு எப்படி பாலிசி செட் பண்றது. அதே மாதிரி இப்போ ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து டாப் கமாண்ட் மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஒரு டாப் கமாண்ட்ல என்னென்ன ப்ராசஸ், அந்த ப்ராசஸ்க்கான ப்ராசஸ் ஐடி என்ன, அதே மாதிரி பிஎஸ்ன்னு ஒரு கமெண்ட் நம்ம ஸ்லைடில் பார்த்தோம்ல, அந்த பிஎஸ் கமெண்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இன்னும் அதாவது லினக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கடல் மாதிரி தான். தெரிஞ்சு படிக்க படிக்க படிச்சுக்கிட்டே இருக்கலாம், நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் வந்து இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு செஷன் அப்படிங்கிறதுனால நமக்கு பேசிக்காக ஜஸ்ட் ஒரு என்ட்ரி லெவல் புரிதல் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு பேசிக்காக இப்போ வந்து ஒரு ஒரு மெமரி எவ்வளோ நம்ம ஸ்பேஸ், ஐ மீன் ஒரு மெமரி எவ்வளோ கன்சியூம் ஆகிட்டு இருக்கு, ஒரு மெமரி டோட்டல் மெமரியா நமக்கு எவ்வளோ இருக்கு. அதே மாதிரி ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்னா பேசிக்காக ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்னாமே நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு வந்து டாப் கமெண்ட் தான் தெரிஞ்சிருக்கணும். ஸோ டாப்னா அதில் என்னென்ன டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு 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 லினக்ஸ் பாக்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஒரு யூசர் ஆட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு அந்த ஒரு யூசர் எப்படி நம்ம ஒரு 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 ஓஎஸ்ல ஆட் பண்ணலாம், அதுக்கு என்ன கமாண்டு, ஒரு ஃபைல், ஒரு பேசிக்கா வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணணும், ஒரு டைரக்டரி எப்படி கிரியேட் பண்ணுங்கிற கமெண்ட்ஸ்லாம் அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால தான் வந்து நமக்கு இது வந்து ஒரு பேசிக் செஷன் அப்படிங்கறனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஸ்டப்ஸ்லாம் வந்து நம்ம இங்க இந்த கமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்தோம். நம்ம வந்து இன்னும் லினக்ஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டிய கமாண்ட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் வந்து இன்னும் டீப்பா இருக்கு. நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கப்போ நீங்க கூகுளில் ஜஸ்ட் லினக்ஸ் பேசிக் கான்செப்ட்ஸ் நீங்க போடுங்களேன். அதுல வந்து இந்த மாதிரி யூசர் அண்ட் குரூப் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி நமக்கு ஸ்டோரேஜ்ங்கிறது தனியாக இன்னொரு கான்செப்டே இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம இந்த சி டிரைவ் டி டிரைவ்லாம் நம்ம விண்டோஸ் பாக்ஸில் இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம லினக்ஸ் பாக்ஸ்லையும் எப்படி நம்ம வந்து நம்ம ஒரு ஸ்பேஸை யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ விண்டோஸ்லையுமே வந்து இப்போ நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்து மினிமம் இவ்வளோ கெப்பாசிட்டி எனக்கு வேணும், இவ்வளோ வீடியோஸ் ஃபோட்டோஸ் என்கிட்ட இருக்கு, நான் ஸ்டோர் பண்ணுங்கிறது நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம இப்போ இது ஒரு கார்பரேட்ல இந்த லினக்ஸ் மிஷினை யூஸ் பண்றாங்கனாலும் அவங்களோட அப்ளிகேஷன் ரிலேட்டடான டீடைல்ஸ், டேட்டா, அட்லீஸ்ட் இந்த ஓஎஸ்க்கு தேவையான டீடைல்ஸ், டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு நமக்கு வந்து ஹார்ட் டிரைவ் தேவை. அதை வந்து ஃபைல் சிஸ்டமா கன்வெர்ட் பண்ணணும், அதை பார்ட்டிஷன் பண்ணணும். ஸோ அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டோரேஜ்னும் தனியாக ஒரு கான்செப்ட் இருக்கு, ஃபைல் சிஸ்டம்னு ஒரு தனியாக கான்செப்ட்ஸ் இருக்கு, எல்விஎம்லாம் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஒரு க்ளூ மாதிரி தரேன். நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாவே லினக்ஸ் கான்செப்ட்ஸ் நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இது எல்லாமே வரும் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்தராக நீங்கள் வந்து இன்னும் லினக்ஸ் நீங்கள் வந்து இன்னும் நிறையா கற்றுக்கணும் அப்படின்னா லினக்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் இன்னும் ஃபர்தராக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து கூகுள் பண்ணி சர்ச் பண்ணுங்க. ஒவ்வொரு டாபிக் கீழேயும் என்னென்ன சப்டிவிஷன்ஸ் வருது, ஒவ்வொன்றும் எதுக்கு யூஸ் ஆகுது, அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக்ஸையும் நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற விண்டோஸ் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா லினக்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஸோ லினக்ஸ் வந்து அப்படி ஒன்றும் பயங்கர ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்டெப்ஸ் கிடையாது. என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் கமாண்டை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ண ப்ராக்டிக்கலாக நீங்கள் யூஸ் பண்ண அது ஆப்வியஸாக உங்களுக்கே அது ஒரு ஃப்ளோவில் வந்துடும். ஸோ கமாண்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்த ஒரு லினக்ஸ் பேசிக்ஸ்.
ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பேசிக்ஸில் என்ன நான் சொல்லணுமோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்தராக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இருந்ததுன்னா, ஐ மீன் கொஷின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு என்கிட்ட கேளுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ நானும் தில்லையும் வி ஆர் ரெடி டு ஆன்சர். ஹலோ கைஸ், கியூ செஷன் இஸ் ஓப்பன். அப்துல் வந்துட்டார். ஸோ நான் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுறவங்களோட ஃபர்ஸ்ட் கியூவில் ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்களுக்கு நான் வந்து அன்மியூட் பண்ணுறேன். அப்துல், Yeah, hi. வாங்க அப்துல். Actually, சூப்பர் செஷன் தயா. ஐ மீன் சூப்பராக சொல்லி கொடுத்தீங்க. லினக்ஸ் Okay. பற்றின பேசிக்லேருந்து என்னென்ன இது டே டு டே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ ப்ரோக்ராமர்ஸும் சரி, ம். இல்லை புதுசாக ஃப்ரெஷர்ஸ்க்குமே வந்து ஒரு பேசிக்காக ஓவர்வியூவாக கரெக்டாக கொடுத்தீங்க. சூப்பராக இருந்தது. ஓகே, வெல்கம். எனக்கு சின்ன டவுட்ஸ் தான் இருக்கு. ம். இப்போ ஐ மீன் இப்போ ஒரு விண்டோஸ்ல வந்து இப்போ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்னா ஒரு ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ் அதில் போய் உட்காரும். ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் போய் உட்காரும். ம். கரெக்டுங்களா? கரெக்ட். ஸோ அது வந்து 32 பிட் 64 பிட் அந்த மாதிரி போய் உட்காரும். ம். இப்போ வந்து லினக்ஸ்ல வந்து வரப்ப ஸோ அது எந்த இப்போ நம்ம ஒரு விஎல்சி மீடியா பிளேயர் வந்து இன்ஸ்டால் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், கமாண்ட் லைன் ஓகே. மூலமா. ஓகே. ஸோ அது எதுல போயிட்டு உட்காரும்? எந்த ஃபோல்டர்ல? ஆப்டா இல்ல எதுல? ஸோ மேக்ஸிமம் ஆப்ட் தான் வந்து சூஸ் பண்ணோம். ஆப்டில் தான் போய் உட்காரும். ஓகே. அதே மாதிரி அதுக்கான கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து /etc கீழே வந்து பிளேஸ் ஆகும். ஓ, ஓகே Yeah. ஓகே ஓகே. இடிசில போய் கான்ஃபிகரேஷன்ல இடிசில போய் உட்காரும். ஆமாம் ஆமாம். ஓகே. இப்போ நீங்க வந்து ம். நான் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஓஎஸ் போட்டு சிஸ்டம் கிரியேட் பண்றேன். அப்போ ஓகே. வந்து எனக்கு ஹோம் டைரக்டரியில என்னோட பேர் இருக்கும். இப்போ அப்துல்னு என் பேர் இருக்கு. ஸோ ம். இப்போ வந்து நான் வந்து ரூட் யூசர், கரெக்ட்டுங்களா? ம். ம். ஓகே. இப்போ நான் வந்து ரூட் யூசரா இருக்கேன். ம். இப்போ வந்து இந்த சூடோ அண்ட் எஸ்யூ என்ன டிஃபரன்ஸ்? ஐ மீன் சில இடத்துல எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. என்ன ஓகே. ஆக்சுவலி டிஃபரன்ஸ்? ஓகே. ஓகே. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு கொஞ்சம் லினக்ஸ் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா Yeah. நம்ம சூடோ டாபிக்லாம் இப்போ பார்க்கலாம். ஃபைன். ஓகே. ஸோ எஸ்யூ அப்படின்னா ஸ்விட்ச் யூசர் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். இப்போ ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு யூசரா நீங்க ஒரு லாகின் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே ரூட் யூசரா நீங்க லாகின் பண்றீங்க. ம். அதே சிஸ்டம்ல அதாவது ரூட் யூசர்ங்கிறது என்னது? அட்மினிஸ்ட்ரேட்டர்னு அர்த்தம். கரெக்டா? ம். ஸோ அதே சிஸ்டம்ல அப்துல் அப்படிங்கிற ஒரு யூசரும் இருக்காரு. ஓகே. ஸோ ரூட் நினைச்சா எந்த யூசர் அக்கௌண்ட்டுக்கு உள்ள வேணாலும் போகலாம். ம். ஓகேவா? பாஸ்வேர்டே நீங்க உங்க அப்துலுக்கு செட் பண்ணியிருந்தாலும் அது ப்ராம்ப்ட் ஆகாது. பாஸ்வேர்ட் ப்ராம்ப்ட் வராது. டைரக்டா சுவிட்ச் ஆயிடும். ஸோ நீங்க வந்து ரூட் யூசரா இருக்கீங்க. நான் வந்து அப்துல் யூசரா சிஸ்டம்குள்ள போய் நான் சம் ஆபரேஷன்ஸ் நான் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து ஆசைப்படுறீங்க, இது நினைக்கிறீங்க அப்படின்னா ம். அதுக்கு ஸ்விட்ச் யூசர் தான் எஸ்யூ ஸ்பேஸ் அந்த யூசர் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா ரூட்ல அட்மினிஸ்ட்ரேட்டர்ல இருந்து அப்துல்லா கன்வெர்ட் ஆயிடுவீங்க. உங்களோட டோட்டல் சிஸ்டம் லாகின் பண்ணியிருக்க யூசரே வந்து அப்துல்லா கன்வெர்ட் ஆயிடும். ஓ, ஓகே. யா, அதுதான் வந்து எஸ்யூ கமாண்ட். சூடோ அப்படிங்கிறது என்னன்னா எப்படி சொல்றது, அது வந்து ஒரு சூப்பர் ப்ரிவிலேஜ் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து நான் தான் வந்து லினக்ஸ் மிஷினை நான் பில்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ம். வந்து என்னோட ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ற ஒரு இன்ஜினியர். ம். இப்போ நான் வந்து டோட்டல் கண்ட்ரோலையுமே வந்து நான் அப்துல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் தான் மிஷினை பில்ட் பண்ணேன். எனக்கு வந்து ரூட் ம். பாஸ்வேர்டு தெரியும். ஆனா ஐ ம். டோன்ட் வாண்ட் டு ஷேர் மை ரூட் கிரெடென்ஷியல்ஸ் வித் யூ. ஓகே, ம். அப்துலுக்கு நான் வந்து ரூட் ப்ரிவிலேஜ் கொடுக்கணும். ஆனா அவர் வந்து ஸ்பெசிஃபிக்கான சம் டாஸ்க் மட்டும் தான் அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே. ஆஸ் அ நார்மல் யூசரா நீங்க எல்லா ஆபரேஷனுமே நீங்க சிஸ்டம்குள்ள ம். பண்ண முடியாது. ஓகே, ஆனா ம். ஒரு சில ரூட் இது மட்டும் ஒர்க்கை மட்டும் அப்துல் பண்ணணும். ஆனா ம். அவருக்கு வந்து டோட்டல் ரூட் கண்ட்ரோல் பாஸ்வேர்டை நான் ப்ரொவைட் பண்ண மாட்டேன். ஸோ ஓகே. அப்போ நான் என்ன பண்ணலாம்னா அப்துலுக்கு வந்து சூடோ அப்படின்னு ஒரு ப்ரிவிலேஜ் நான் கொடுக்குறேன். ஓகே. அந்த சூடோ /etc கீழே வந்து சூடோ எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கு. அது ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல். அது வந்து சூடோவோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த ஃபைலில் போய் நான் எடிட் பண்ணணும் ஆஸ் அ ரூட் யூசரா. அதில் ம். வந்து உங்களோட நேமை ஆட் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ரிவிலேஜ் வேணுமோ அதை நான் அப்ளை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ம். வந்து ரூட்டா என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்கனோ ஆஸ் ம். அப்துல் யூசரா நீங்க அந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நீங்க வந்து முன்னாடி அந்த கமெண்ட்டுக்கு முன்னாடி சூடோ அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கு பெர்மிஷன் இருக்கான்னு சொல்லி அந்த சூடோ ஃபைல போய் செக் பண்ணி ம். நீங்க அதுக்கு பெர்மிஷன் இருக்கு அப்படின்னு அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் ஆபரேஷன் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து சூடோ. ஸோ அதனால தான் நம்ம இப்போ ஆப்ட் அப்கிரேட் கொடுக்குறப்ப சூடோ ஆப்ட் சூடோ கண்டிப்பா கொடுக்குறீங்க. கரெக்ட். இல்ல இப்போ நான் என்னன்னா இப்போ நம்ம வந்து ஒரு யூசர் இப்போ ஹோம் டைரக்டரியில ஒரு யூசர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் புதுசா ஓஎஸ் பில்ட் ஐ மீன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி அப்போ என்னோட இன்ஸ்டால் பண்ணும்போது என்னோட யூசர் நேம் அதெல்லாம் கேட்கும். நான் கொடுத்து ஆமா. கிரியேட் பண்ணிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நான் உள்ள போறேன்னு வைங்களேன். அப்ப
ஒரு டிஃபால்ட்டா அப்துல்ன்றவர் இருக்காரு. இப்ப ம். ரூட்ன்ற போது அப்துல் ம். தானே அந்த ரூட்ன்ற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்ல அப்படி அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடையாது தனியா அப்படி ஒரு கிடையாது ஆ அப்படி கிடையாது. ஆக்சுவலா ரூட்டுங்கிறது டிஃபால்ட் ஒரு யூசர். இப்போ நீங்க விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்க பார்த்துக்கலாம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற யூசர் வந்து நீங்க உங்களை கிரியேட் பண்ணலாம் சொல்லாது அட்மினிஸ்ட்ரேட்டர். ஆமா டிஃபால்ட்டா சிஸ்டமே கிரியேட் பண்ணி விட்டுரும். ஆ ஆனா அதுவே நீங்க விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணும் போதுமே உங்களோட ப்ரொஃபைல் டீடைல்ஸ் கேட்குது இல்ல, உங்களோட ஆமா யூசர் ஐடி கிரியேட் பண்ணுது இல்ல. ம் ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் உங்களோட யூசருக்குமே வந்து டிஃபரன்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். ஓ ஓகேங்களா? ஓகே ரூட்டுங்கிறது ஆக்சுவலா டிஃபால்ட் சிஸ்டம் யூசர், அது ஆ டிஃபால்ட் யூசர். ஸோ ம், அது ஃபர்ஸ்ட் டைம் யார் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றாங்க ஒரு மிஷின்ல, அவங்க தான் வந்து ஆக்சுவலா ரூட்டுக்கான அக்சஸ் அவங்களால எடுத்துக்க முடியும் ஈஸியா. ஓ அதே மாதிரி டிஃபால்ட்டா நீங்க ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்க உங்களோட யூசர் நேம் கொடுத்து கிரியேட் பண்றீங்க இல்லையா? ஸோ ம் உங்களுக்கு டிஃபால்ட்டாவே அந்த சூடோ ப்ரிவிலேஜ் வந்து அப்ளை ஆயிடும். ஓகே ஓகே யா. சூப்பர் சூப்பர் அது புரிஞ்சிருச்சு. ஸோ ம். இப்போ நான் வந்து இப்போ ஒரு டெர்மினல் ஒரு புட்டி எடுத்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ம். இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ என்னடா இந்த ஃபைல்ஸ் அக்சசரி யூசர் பர்மிஷன்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டட்லாம் என்னால் பண்ண முடியும். ம். ஓகேங்களா? ஸோ ம். இப்போ நான் வந்து ஒரு ஒரு வால்யூம் ரெடியூஸ் பண்றது அந்த மாதிரி கண்ட்ரோல் பேனல் செட்டிங்ஸ் அந்த மாதிரி லினக்ஸ்ல டெர்மினல் மூலமா ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? வால்யூம் கண்ட்ரோல் இல்ல. அந்த மாதிரி நீங்க வந்து எந்த ஆப்ஷன்ஸும் கமாண்ட் லைன் மூலியமா எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு ம் மேபி ஏதாவது தேர்ட் பார்ட்டி யூட்டிலிட்டி இருந்து அது ம் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி, எனக்குமே ஃபர்தரா தெரியல. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி விஎல்சி பிளேயர் அந்த மாதிரி ஆ ஏதாவது ஃபர்தரா ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கமாண்ட் லைன் மூலியமா ஆக்சுவலா அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. நீங்க GUI ல பண்ற மாதிரி பண்ண முடியாது. ம் இன்கேஸ் ஏதாவது யூட்டிலிட்டி அதுக்கு ஏதாவது தேர்ட் பார்ட்டி இருந்து அது நீங்க டவுன்லோட் பண்ணி நமக்கு ம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்மிங் அப்படின்னு சொல்லி ஒரு யூட்டிலிட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை ஃபர்தரா பர்சனலாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது அது என்ன பண்ணுன்னா அந்த எக்ஸ்மிங்கிறது கமாண்ட்ல நான் வந்து ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்றேன்னா அதுக்கு வந்து இன்கேஸ் GUI கிராஃபிக்கலா அதுக்கு ஏதாவது ஒரு இன்டர்ஃபேஸ் இருந்தா அதை வந்து மிஷின்ல இருந்து எடுத்துட்டு வந்து அந்த எக்ஸ்மிங் மூலியமா எனக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கும், பாப்அப் பண்ணும். ஓகே ஸோ அந்த மாதிரி நான் யூஸ் MINGW பண்ணியிருக்கேன். அதை சொல்றீங்களா? சாரி. MINGW மின் ஆஹா, இல்ல இல்ல இல்ல, இது வந்து எக்ஸ் அது மிங்னு சொல்லுவாங்க. எம் தான், ஆமா ஆமா கரெக்ட், MIMG ஆ எக்ஸ் மிங். ஓகே நான் யூஸ் பண்ணது எக்ஸ் மிங். ஸோ அந்த மாதிரி ம் அதே மாதிரி உங்களோட சாஃப்ட்வேரும் இந்த யூட்டிலிட்டி சப்போர்ட் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து அந்த மாதிரி நமக்கு கிராஃபிக்கல் பாப்அப் வந்து கொண்டு வந்து முடியும். ஓகே ஓகே பட் ஆனால் இந்த கமாண்ட் லைன்ல நம்ம வால்யூம் ரெடியூஸ் பண்றது இந்த மாதிரியான, ஏன்னா நம்ம லினக்ஸ் வந்து மேக்ஸிமம் யாருமே பர்சனல் யூஸ்க்கு மேக்ஸிமம் ம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் என்டர்பிரைஸ் ஸ்டாண்டர்ட் மாதிரி லினக்ஸ் வந்து. ஸோ ம் நீங்கள் சர்வரில் வந்து நீங்கள் வால்யூம் வந்து நீங்கள் அதில் ஆடியோ கேட்கறதோ அந்த மாதிரி ம் இது நீங்கள் இருக்காதுல்ல மேக்ஸிமம். கரெக்ட் கரெக்ட் ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆக்சுவலாக கமாண்ட் லைனில் நம்ம அந்த மாதிரி எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுவே அந்த சர்வருக்கு உங்களுக்கு வந்து GUI டைரக்ட் ஆக்சஸ் இருக்கு, நீங்கள் அதை மானிட்டரை கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸாக லினக்ஸ்லேயுமே வந்து வால்யூம் கண்ட்ரோல்ல இருந்து பிரைட்னஸ் கண்ட்ரோல்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஆனால் நீங்கள் அந்த அந்த ஓஎஸ் ஹோஸ்டா இருக்கிற லினக்ஸ் சர்வரை ம் பிசிக்கலா டைரக்டா நீங்க ஆக்சஸ் பண்ணா மட்டும்தான் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே ஸோ யா. ஃபைனல் கொஸ்டின் ம். நம்ம வந்து RF போட்டு சம்திங் ஏதோ டெலீட் பண்றோம்னு ஆ. வச்சுக்கோங்களேன். ஆ. ஸோ எனிவே டு ரெக்கவர் த deleted ஃபைல்ஸ் ம். விண்டோவில் நம்மளால பண்ண முடியும். நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இருக்கு, ஈசஸ் ஓகே. சாஃப்ட்வேர் நிறைய இருக்கு. லினக்ஸ்ல ஓகே. அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? சேம் இதே தான். இப்போ வந்து மேக்ஸிமம் நீங்க வந்து ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சீங்க அப்படின்னா ம் ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டான ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு 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 கம்பெனிக்கு எவ்வளோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், கரெக்டா? ம் ஸோ ம் யார் ஒருத்தருமே வந்து டைரக்டா வந்து சர்வரில் ஹார்ட் டிஸ்கையோ இல்லை வந்து SSDயோ போட்டு ம் வந்து அந்த அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ correct. ஸ்டோரேஜுங்கிற தனி ஒரு யூனிட் இருக்கும். ம் ஸ்டோரேஜில் வந்து சம் பர்டிகுலர் கெப்பாசிட்டியை வாங்கி இந்த ம் சர்வரில் கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ம் ஸ்டோரேஜ்னு தனியாக ஒரு டீமும் ஸ்டோரேஜுன்னு தனியாக ஒரு ம் பிளாட்ஃபார்ம் அவங்க யூஸ் பண்ணும்போது ஆப்வியஸாக பேக்கப்புங்கிற ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக இருக்கும். ம் ஓகே. ஸோ இன்கேஸ் பை மிஸ்டேக் நீங்கள் எதாவது டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ம் ஸ்டோரேஜ் டீம்கிட்ட நீங்கள் வந்து பேசி நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம் உங்களோட டேட்டாவை. பட் ம் ஆனால் நீங்கள் இன்கேஸ் OS ஹோஸ்டாக இருக்கக்கூடிய இதில் நீங்கள் ஏதாவது இன்கேஸ் பை ம் தெரியாமல் நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் இருக்குது. பட் ஆனால் நான் அதில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. பட் ஆனால் டூல்ஸ் இருக்குங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆப்வியஸாக டூல்ஸ் இருக்குது ரெக்கவர் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் அதெல்லாம் வந்து லைசன்ஸ்ட் டூல் வாங்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ட்ரஸ்டடாக இருக்கும். நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி டூல் ஃப்ரீ டூல் அது மாதிரிலாம் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து அது ஆப்வியஸாக ரெக்கவர் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறது கொஷின் மார்க் தான். ஓகே ஓகே யா. கிளியர் கிளியர் தேங்க்ஸ் தேங்க்ஸ் யா. அவ்வளோதான் கொஸ்டின்ஸ். வெல்கம் அப்துல். ஓகே அப்துல். பிலால் கேக்குதா? யா. கேக்குது பிலால்? Yes, யா Bilal. Yeah. கேளுங்க. ஓகே. சொல்லுங்க.
ஓகே, ஆக்சுவலி இன்னைக்கு செஷன் சூப்பராக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. தேங்க்யூ. ஓகே. அந்த அந்த நீங்கள் கடைசியாக ரிமூவ் டைரக்டரி பண்ணுறது சொன்னீங்கல்ல, RM-R யூஸ் பண்ணுறது, ரிமூவ் ஒரு டேரக்டரி ரிமூவ் பண்றதா? டைரக்டரி ரிமூவ் பண்ணுறதுக்கு அதை நான் ஆமா. நீங்கள் ஒர்க் பண்ண சைட் பை சைட் நானும் அந்த இதெல்லாம் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அதில் நான் ஒரு சில டைரக்டரி ரிமூவ் பண்ணும்போது மட்டும் ரெஃப்யூசிங் டு ரிமூவ் அப்படின்னு வருது. ஓகே. இட் cannot be accessed அப்படின்னு சொல்லி 2 3 வருது. ஓகே. நீங்க என்ன யூசரா இருக்கீங்க உள்ள? ரூட் யூசரா இல்ல? ஆக்சுவலி அந்த ரூட் யூசரா நான் கன்வெர்ட் ஆகும்போது எனக்கு டோட்டலா எல்லாமே சேஞ்ச் ஆகுது. எனக்கு என்னோட ஓகே. கமாண்ட்ஸ் எதுவும் கரெக்டா எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குது. இது வந்து உங்களோட பர்சனல் மிஷினா? பர்சனல் மிஷின் தான், பர்சனல் மிஷின். ஓகே. அதில் நான் என்ன இது என்ன என்ன ஃப்ளேவர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க? நான் உபுண்டு யூஸ் உபுண்டு யூஸ் பண்ணி. ஓகே. ஸோ நீங்கள் ரூட் யூஸராக ஸ்விட்ச் ஆகும்போது உங்களுக்கு ப்ராப்பரான கமாண்ட்ஸ் எதுவும் டைப் ஆக மாட்டேங்குது, லைக் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குது ப்ராப்பராக, கரெக்டா? ஆமாம் சார். ஓகே. ஆக்சுவலி ப்ரோ எப்படின்னா, நான் வந்து தனி விஎம்ஆ இல்லை, நான் WSL தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபைன். ஓகே. ஓகே. ஸோ மேபி உங்களுக்கு கமாண்ட்ஸ் வந்து ஒழுங்காக டைப் ஆகல, இல்லை நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து ஐ மீன் கீபோர்ட் இன்புட்டை ப்ராப்பராக எடுத்துக்க மாட்டேங்குது அப்படின்னா அது மேபி அதாவது ஷெல் இஷ்யூவாக இருக்கலாம். மேபி நான் டைப்ஸ் ஆஃப் ஷெல் சொன்னேன் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் ரூட்டாக சுவிட்ச் ஆன உடனே நான் சொல்கிற கமாண்டை டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இது உங்களோட பர்சனல் மிஷினாக இருந்தால் மட்டும். ஆர்கனைசேஷன் யூனிட்லாம் எதாவது இருந்தால் எதுவும் பண்ணிடாதீங்க. ஸோ இல்லை, நான் பர்சனல் மிஷின். ஓகே, BASH அப்படிங்கிற ஒரு கமாண்டை கொடுத்து என்டர் பண்ணுங்க. உங்களோட ஷெல் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேஷுக்கு கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பேஷுங்கிறது வந்து வைட்லி யூஸ்டு ஷெல் தான் அது. ஸோ அது யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அதில் நீங்கள் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணாலும் டைப் ஆகும் ப்ராப்பராக. ஆக்சுவலி இப்போ நான் ரூட்னு கொடுத்தா எனக்கு வெல்கம் டு ரூட் அப்படின்னு ஒரு வெல்கம் மெசேஜ் மாதிரி வருது. ஓகே. பேஷ்னு இன்புட் பண்ணா எரர் யூஸ் ஆஃப் அன்டிக்ளேர்ட் ஐடென்டிஃபையர் பேஷ் அப்படின்னு வருது. சரி, ஸ்லாஷ் நான் சொல்ற கமாண்ட் டைப் பண்ணுங்க. bin /bash /bash. ஸோ ரூட் ப்ராம்ப்ட் எரர் அப்படின்னு தான் வருது. பட் ஓகே, நீங்க சொன்ன கான்செப்ட் எனக்கு புரிஞ்சிச்சு. நான் அப்புறமேல் கூட கொஞ்சம் அதை என்ன ஸ்டடி பண்ணிட்டு நான் ஃபைன். பண்ணி. ஓகே, எனக்கு என்ன எரர்னு எக்ஸாக்ட்டா புரிஞ்சுக்க முடியல. ஆமா, ஃபைன். நான் உங்களுக்கு சொன்னாலும் உங்களுக்கும் புரியாது, பட் எனக்கும் நான் சொல்றது கரெக்டான எனக்கு தெரியல. ஓகே. ஓகே. ஸோ நான் அது கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். சரி. ஓகே. அதுக்கப்புறம் ஸோ எல்லாம் இப்போ வந்து எனக்கு இன்னொரு என்ன டவுட்னா, இப்போ நம்ம அது தனியா இன்னொரு டியூவல் பூட் வச்சு இன்னொரு விஎம்ல நம்ம அது ஒர்க் பண்றதுக்கும் நம்ம அதை சப்சிஸ்டமா வச்சு ஒர்க் பண்ணும்போதும் இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குமா நம்ம ஒர்க் பண்ணும்போது? அதாவது டியூவல் பூட்னா உங்களோட விண்டோஸுக்கு பேரலலா லினக்ஸையும் வந்து இன்ஸ்டால் லினக்ஸ் பண்ணலாமான்னு வச்சு இப்போ கேக்குறீங்களா? நாங்க இல்ல வந்து காலேஜ்லாம் படிக்கும்போது அப்படிதானே பண்ணுவோம். டியூவல் பூட் போட்டிருப்பீங்க. ஓகே. டியூவல் பூட் பண்ணி தான் பண்ணுவோம். பட் என்னோட ஓகே. பர்சனல் லேப்டாப்ங்கிறதுனால நான் WSL போட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன், காலி லினக்ஸும் உபுண்டும். ஓகே. ஓகே. ஸோ ஸோ அதுதான் நீங்க எனக்கு வந்து வெர்ச்சுவலா இன்ஸ்டால் பண்ணிக்கிறது, ஐ மீன் ஃபார் ப்ராக்டிஸ் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் நீங்க வந்து வெர்ச்சுவல் மிஷினா கிரியேட் பண்ணிக்கிறது பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க வந்து இப்போ டுவல் பூட் போடுறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க வந்து ஏதோ ஒரு OS தான் அக்சஸ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இன்கேஸ் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வந்துருச்சு, இல்ல வந்து இன்கேஸ் மிஷின் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க திரும்ப வந்து உங்களோட டோட்டல் பூட்டையே நீங்க வந்து திரும்ப சேஞ்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க விஎம்ஆ கிரியேட் பண்ணும்போது ஒன்ஸ் ஏதாவது இன்கேஸ் மிஷினே கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ஜஸ்ட் அந்த விஎம் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு புது விஎம் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ விஎம் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. பட் ஆனால் ரெண்டு ஆப்ஷனுமே ஓகே தான். நீங்க எப்படி எதில் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க, எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற இது வந்து விஎம். நான் அப்படி தான், ஏன்னா நான் நிறைய அப்படி தான் இது ட்ரபிள் ஷூட்லாம் பண்ணும்போது கிராஷ் ஆகிடும். இப்போ நான் விண்டோஸ் லாகின் பண்ண எனக்கு ஸோ விண்டோஸ் மட்டும் தான் என்னோட ஓஎஸ் இப்போ இருக்கு. ஓகே. ஸோ அதுக்குள்ள நான் வந்தோடனே நான் உபுண்டு லான்ச் பண்ணி நான் வேணுங்கிற ஒர்க் பண்ணிக்கிட்டு நான் அப்புறம் மீதி டைம் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு டேரக்டா உபுண்டுவை நீங்க லான்ச் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து ஹைப்பர்வைசர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதுதான் வந்து அந்த VMware ஒர்க் ஸ்டேஷன். அது ஒரு அப்ளிகேஷன். அது நீங்க கூகுள் வந்து VMware அஃபிஷியல் சைட்ல இருந்தே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் காலி லினக்ஸ், உபுண்டு, ரெட் ஹாட் என்ன வேணுமோ, அது என்ன வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷன் ISO இமேஜை டவுன்லோட் பண்ணி இந்த விர்ச்சுவல் மிஷின் இந்த ஒர்க் ஸ்டேஷனுக்குள்ள நீங்க லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணி பூட் பண்ணலாம். ஸோ மேபி நான் பண்ண ப்ராசஸ் எப்படின்னா, நான் CMDல போயிட்டு WSL கொடுத்து ஓகே. அதில் ஃப்ளேவர்ஸ்லாம் வரும்ல, அதில் போய் நான் உபுண்டு அண்ட் காலி லினக்ஸ் கொடுத்து நான் டவுன்லோட். ஓகே. 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 பட் ஆனால் நான் அது யூஸ் பண்ணதில்லை. அது எந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்கிறது எனக்கு தெரியல.
பட் ஆனால் ம் நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் வந்து இனஃப் கான்ஃபிகரேஷன் இருக்குது, நல்ல ஸ்பெக் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆப்வியஸாக விர்ச்சுவல் மிஷின். ஏன்னா கம்மியான ஸ்பெசிஃபிகேஷன், அது மீன் ரேம் கம்மியாக இருக்குது, சிபியூ ம் வந்து பழைய வெர்ஷன் சிபியூ, இது எஸ்எஸ்டிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின் இப்போ புதுசாக போடுறீங்க அப்படின்னா உங்களோட ம் லேப்டாப் ஸ்லோ ஆகிடும். ஸோ அதையுமே நான் ம் சொல்லிடுறேன். ஒரு பட் நல்ல ஸ்பெக். என்னோட லேப்டாப்ல 8 GB ரேம் அண்ட் 1 TB எல்லாமே இருக்கு. ஓகே ஓகே ஸ்பெக்ஸ் ஓகே. எல்லாம் உங்களோட பர்ஃபெக்ட் ப்ராசஸர் வந்து ஹைப்பர் வி சப்போர்ட் பண்ணணும்னா ஆப்வியஸாக நீங்கள் விர்ச்சுவல் மிஷின் இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். யா சரி, ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். பை யா எல்லா டவுட்டும் கிளியர் வெல்கம். ஆயிடுச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த செஷன். பை த வே சூப்பரா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங் ஓகே பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் பிலால். அரவிந்த் சொல்லுங்க அரவிந்த். சார் பேசுறது கேக்குதா? கேக்குது அரவிந்த், ஹலோ. சொல்லுங்க கேளுங்க. சார் இன்னைக்கு செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஓகே. டவுட் என்னன்னா சார் வந்து இப்ப லினக்ஸோட ஹிஸ்டரி எல்லாம் சொன்னாரு, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே. இப்ப ஏன் சார் லினக்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில இவ்வளவு இதா இருக்கு அப்படின்றப்ப எல்லா கம்பெனிஸ்க்கு லினக்ஸ் பண்றப்ப அதை யாருமே என்ன ஓன் பண்ணல, யாருமே அதை வாங்குறதுக்கு எதுவுமே பண்ணாம இருக்காங்க. அதுக்கு எதுவும் இது இருக்கா சார்? எல்லாருமே அதை ஓப்பன் சோர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அரவிந்த் ஆக்சுவலா உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் எக்கோ அடிக்குது, கொஞ்சம் ஆமா மெதுவா. கொஞ்சம் ஆமா சார் பிரேக் ஆகுது. உங்க வாய்ஸ் கொஞ்சம் எக்கோவா இருக்குது, கொஞ்சம் பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது. மறுபடியும் சொல்லவா சார் கொஸ்டினை? ரிப்பீட் இல்ல பண்ணா இல்ல சார் உங்க கொஸ்டினை? கொஸ்டின் எனக்கு புரிஞ்சுது. நான் அதாவது சார் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணவா? இல்ல நான் வேணாம், பேசுறது அவர் கேக்குதா புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு? அவர் ஆன்சர் பண்றாரு. யா ஸோ ஏன் லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸாவே இருக்கு, ஓகே சார், ஓகே சார். வந்து ஏன் அது யாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ற என் கம்பெனி வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ விண்டோஸ் நம்ம இன்ஸ்டால் பண்றோம்னா அது நம்ம லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்ற மாதிரி, லைசன்ஸ் கீ பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இதை பண்ண மாட்டாங்களான்னு கேக்குறீங்க, கரெக்டா? ஆக்சுவலா வந்து சார் ஏன் சார் அது எந்த கம்பெனி ஓன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அப்படி கிடையாது. ஆக்சுவலா இது கண்டிப்பா பண்றாங்க. நான் ரெட் ஹேட் லினக்ஸ் சொன்னேன் இல்லையா, RHEL தான் அதை சொல்லுவாங்களே. அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ரெட் ஹேட் என்டர்பிரைஸ் லினக்ஸ் தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலா நீங்க ரெட் ஹேட்டை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஃபர்தரா சப்ஸ்கிரிப்ஷன்லாம் உங்களுக்கு எங்க யூஸ் ஆகும்னா இந்த பேட்ச் அப்டேட்ஸ்லாம் வரும் தெரியுமா? இப்போ நீங்கள் நம்மளோட விண்டோஸ் 11 10லாம் வந்து அப்டேட் ஆகும்ல, அந்த மாதிரி நம்ம லினக்ஸ் சர்வர்ஸையும் வந்து மந்த்லி பேட்ச் பண்ணுவாங்க, பேட்ச் அண்ட் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மேனேஜர் ஆகட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்கேஸ் உங்க டீமால உங்க கம்பெனியால உங்களோட சர்வர்ல ஏதாவது இஷ்யூ, அது உங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியல, உங்களுக்கு ஃபர்தரா என்ன பண்றதுன்னு தெரியல, இல்ல வேற ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்னா நீங்க வந்து வெண்டார் சப்போர்ட்டுக்கு வந்து நீங்க வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணணும். ஸோ அந்த வெண்டார் சப்போர்ட்ல இருந்து இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் மேனேஜ்மெண்ட்ல இருந்து எல்லாமே நீங்க வாங்கணும்னா ஆக்சுவலா வந்து ரெட் ஹேட் வந்து என்டர்பிரைஸ் எடிஷன் தான். ஸோ நீங்க வந்து அமௌண்ட் பே பண்ணி தான் வந்து இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் வாங்கிக்க முடியும். ஸோ ஓப்பன் சோர்ஸுங்கிறது லைக் அதோட கர்னல், அதாவது அந்த ஓஎஸோட இமேஜ் தான் வந்து ஓப்பன் சோர்ஸ். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க ஃபர்தரா உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் இல்லை, எனக்கு வெண்டர் சப்போர்ட்ல எதுவும் வேண்டாம், நான் வந்து ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்றேன், என்னோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்றேன்னா நீங்க ஆப்வியஸா நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அதுவே ஒரு கம்பெனி ஒரு ஆர்கனைசேஷன் பெர்ஸ்பெக்டிவ்னு வரும்போது கண்டிப்பா வந்து அது பெய்டு எடிஷன் இருக்கு, அதை கண்டிப்பா வாங்குவாங்க. ஓகே சார், புரியுது சார். நான் நினைச்சேன் லினக்ஸ்ன்ற பெருசா அப்டேட்ல எதுவும் கிடையாது, இல்ல நார்மலா எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுலயுமே அப்டேட்ஸ் இருக்கு, பேட்ச் இந்த மாதிரி பண்றாங்க, அதை நம்ம ஆப்வியஸா பர்ச்சேஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு கண்டிப்பா. இண்டஸ்ட்ரீஸ் போறப்ப. ஆமா கண்டிப்பா. ஆப்வியஸா நீங்க ஒரு ஓகே ஆர்கனைசேஷன்ல சார். ஜாயின் பண்ணி நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதுவும் ஒரு லினக்ஸ் அட்மினா நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா மந்த்லி வந்து உங்களோட நீங்க உங்களுக்கு எத்தனை லினக்ஸ் மிஷின்ஸ் இருக்கு, அது என்ன ஃபிளேவரா இருந்தாலும் சரி, அது வந்து பேட்ச் அண்ட் அப்டேட் கண்டிப்பா பண்ணுவாங்க. ஓ சார், நான் வந்து ஸ்டூடெண்ட் தான் சார், அதனால எனக்கு பெருசா அந்த இண்டஸ்ட்ரீஸ் தெரியல. ஓகே, புரியுது, நோ இப்போ ப்ராப்ளம். தெரிஞ்சது, ரொம்ப தேங்க்ஸ். யா ஓகே, வெல்கம். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார், டவுட் கிளியர் சார். யா ஓகே சார். கௌதம் சொல்லுங்க கௌதம். ஐ திங்க் இல்லை, நீங்க ஒரு மியூட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இல்ல 2 டைம் அன்மியூட் பண்ணிட்டேன். பட் கௌதம் அன்மியூட் பண்ண முடியுதா?
இல்லை ஒரு ஓகே. நெக்ஸ்ட் கதிரவனை அன்மியூட் பண்ணுறேன். கதிர். ஓகே. யா மிஸ்டர் தில்லை. கதிரவன் சொல்லுங்க. கதிரவன் ஆக்சுவலா தயா இருக்காரு, கேளுங்க. உங்களுக்கு லினக்ஸ் ஓகே. ரிலேட்டட் என்ன கொஸ்டின் அதை கேளுங்க. ஹாய் தயா. Yeah, hi திஸ் Kadiran. கதிரவன். Yeah, hi. ஐ எம் a ஸ்டூடெண்ட். Okay. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு ஒரு டவுட் கிளியர் பண்ணியிருந்தீங்கல்ல, ஒரு OS விண்டோஸ் ஓஎஸை பத்தி பேசிட்டு, ம் அதுல வந்து அட்மினிஸ்டருக்கும் யூசருக்கும் என்ன டிஃபரன்ஸ், அதுல டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. ம் எந்த எவ்வளோ நம்மளுக்கு யூசருக்கு இல்லாத ரைட்ஸ் வந்து அட்மினிஸ்டருக்கு என்ன இருக்கும்? ஓகே. ஸோ ஒரு ரூட் யூசராகவும் ஒரு நார்மல் யூசருக்கும் என்ன வந்து பேசிக்காக டிஃப்ரென்ஸ் லினக்ஸில் அப்படின்னு கேட்குறீங்க, கரெக்டாக? ஸோ அதாவது நிறைய சொல்லிட்டே போகலாம். இப்போ வந்து ஒரு நார்மல் யூசரால் வந்து இன்னொரு யூசர், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட லினக்ஸ் மிஷினில் வந்து ஒரு 4-5 யூசர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரூட் யூசரை ஓகே. விட்டுருங்க, அது இல்லாமல் நார்மல் யூசர் ஒரு 5 யூசர் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளேயே யூசர் 1, யூசர் 2, யூசர் 3 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். யூசர் 1 வந்து யூசர் 3 சுவிட்ச் ஆக ட்ரை பண்றாரு அப்படின்னா யூசர் 3 பாஸ்வேர்டு இல்லாமல் அவரால் சுவிட்ச் ஆக முடியாது. ஆனால் ரூட் யூசர் நினைச்சா எந்த யூசர் ஆனாலும் சுவிட்ச் ஆகலாம். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அந்த பேட்ச் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசிட்டு இருந்தோம்ல, ஒரு சர்வரை இப்போ நம்ம இது மொபைல் ஃபோன் லேப்டாப்லாம் எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறோமோ, அப்டேட் வந்தால் அந்த மாதிரி லினக்ஸ் சர்வர்ஸையும் அப்டேட் பண்ணுவாங்க. அந்த அப்டேட் பண்ணுறதுமே வந்து ரூட் யூசருக்கு மட்டும்தான் ப்ரிவிலேஜ் இருக்கு. நார்மல் யூசரால் வந்து அதை அப்டேட் பண்ண முடியாது சர்வரை. அதே மாதிரி உங்களோட லேப்டாப்பை வந்து நீங்கள் ஷட் டவுன் பண்ணுவீங்க, இல்லைனா வந்து ஏதாவது அப்டேட் அப்ளை ஆயிடுச்சுன்னா ரீபூட் பண்ணுவீங்கல்ல. ஆமாம். அதே மாதிரி லினக்ஸ் சிஸ்டமையும் வந்து பேட்சோ இல்லை ஏதாவது இஷ்யூனா ரீபூட் பண்ணுவாங்க. அப்படி ரீபூட் பண்ணுறது நார்மல் யூசருக்கு அந்த ரீபூட் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாருன்னா பெர்மிஷன் டினைட் தான் வரும். ஆனால் வந்து ரூட் யூசரால் வந்து எனி டைம் எனிவேர் ரீபூட் பண்ணலாம், ஷட் டவுன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி ஒரு யூசரை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு யூசர் உள்ளே வராரு அப்படின்னா அவருக்கு ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவாங்க சர்வரில். ஒரு நார்மல் யூசரால் வந்து ஒரு புது யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியாது, ஆனால் ரூட் யூசர் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ப்ராப்ளம் ஒன்று ஃபேஸ் பண்ணேன். ஆக்சுவலி விண்டோஸ்ல வந்து ஒரு கம்பெனி வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் வச்சாங்க. ஓகே. அவங்க வந்து ஒரு வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ண சொன்னாங்க. அதை ஓபன் பண்ணி எக்ஸாம் முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. பண்ணிட்ட பிறகு விண்டோஸ் வந்து ஷட் டவுன் பண்ண முடியல. ரீசன் பாத்தீங்கன்னா பர்மிஷன் ரெஸ்ட்ரிக்டட், கான்டாக்ட் யுவர் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு வந்தது. ஓகே. அது வந்து இப்போ நான் வந்து சர்வீஸ் சென்டர்ல கால் பண்ணி கேட்டா இது வந்து தேர்ட் பார்ட்டி இஷ்யூ அப்படின்றாங்க. ஓகே. இதுக்கு வந்து எனக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர்னா இதுல எப்படி கால் பண்ண சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. அதாவது சிஸ்டம் காமிக்கிற மெசேஜ் வந்து அது என்ன நினைச்சுக்குன்னா, லைக் இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி இந்த மிஷினை ஓன் பண்ணியிருக்கிறவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர், அவருக்கு வந்து ஃபுல் ப்ரிவிலேஜ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட நார்மல் யூசர் அக்கௌண்ட் வச்சு தானே உள்ள இருந்தீங்க. நீங்கள் ஷட் டவுன் பண்ண ட்ரை பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து ஷட் டவுன் ஆகலன்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? ஸோ அந்த டைம்ல வந்து சிஸ்டம் என்ன புரிஞ்சுக்குன்னா, சிஸ்டம் என்ன புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு மெசேஜ் சொல்லியிருக்குன்னா, இது வந்து ஒரு நார்மல் யூசர் அக்கௌண்ட். ஸோ இவருக்கு மேலே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கண்டிப்பாக இருப்பாங்க யாராவது, அவங்கள கான்டாக்ட் பண்ணால் இதுக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அது மெசேஜ் த்ரோ பண்ணியிருக்கோம். ஸோ சிஸ்டம் சொல்ற மெசேஜை வந்து ஆப்வியஸா நம்ம வந்து அப்படியே அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல புரிஞ்சுக்க முடியாது. ஆமா, கண்டிப்பா. ஸோ பட் ஆனால் நீங்கள் ஒரு வெப்பேஜ் ஓப்பன் பண்ணீங்க, அதுக்கப்புறம் தான் இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதுல எனக்கு ஐடியா இல்லை ஆக்சுவலாக. மேபி நீங்கள் என்ன மாதிரி பேஜ் அதே மாதிரி அது என்ன பண்ணுச்சு பேக்ரவுண்டில். ஸோ அது சாரி, அது வந்து ஒரு ஆப்டிட்யூட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண வெப்சைட். இல்ல எனக்கு புரியுது, பட் ஆனா அது பேக்ரவுண்ட்ல அது என்ன பண்ணுச்சு, அது என்ன மாதிரியான பேஜ்ங்கிறது சாரி நோ ஐடியா. அது எனக்கு ஆன்சர் பண்ண முடியாது, சாரி. சோ அதுதான். சோ அது இல்ல நான் கேக்க வந்தது என்னன்னா அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, அது வந்து சொல்லிச்சு இல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் கால் பண்ணுங்க அப்படினு. சோ அதான் மிஷின் வந்து அப்படிதான் புரிஞ்சுக்கும். மிஷினுக்கு எக்ஸாக்ட்டா தெரியாது இல்ல இந்த மிஷின், இந்த லேப்டாப் யாருது, அந்த யூசர் தான் நம்ம முன்னாடி உட்கார்ந்திருக்காரா. சோ அதெல்லாம் அதுக்கு எப்படி தெரியும்? நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் தான் அது எடுத்துக்கும், அவ்வளவுதான். ஓகே. யா. அப்புறம் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா நான் வந்து இதுல காலி லினக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1 இயர் யூஸ் பண்ணேன் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக. ஓகே. பென் டெஸ்டிங்காக யூஸ் பண்ணேன். பர்ப் ஷூட்ல ட்ரை பண்ணியிருந்தேன். ஓகே ஃபைன். ஜஸ்ட் ஐ மென்ஷன்ட். ஓகே. யா. சோ ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ.
ஓகே தயா, இன்னொரு தடவை கௌதம் அன்மியூட் பண்ணி பார்க்குறேன். மேபி அவர் இல்லைன்னா அவரால் மியூட் ஐ மீன் எடுக்க முடியாது. பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். அவர் கௌதம் ஹலோ. இருக்கீங்களா? இருக்கேன். கேளுங்க கொஸ்டின் கேளுங்க. அதுதான் எனக்கு இந்த டேர்ம் ரொம்ப புதுசா இருந்துச்சு. எனக்கு லினக்ஸ் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதே இல்லை, அதனால இது கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. ஓகே. உங்க கொஸ்டின் என்ன கேளுங்க. ஓகே. கர்னல் அப்படின்னு ஒரு புது டேர்ம் கேள்விப்பட்டேன், அதுதான் என்னன்னு கேட்கலான்னு. ஓகே. ஸோ நான் அது வந்து அந்த ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபைன். இன்னொரு வாட்டி ஃபர்தராக சிம்பிளாக சொல்கிறேன். கர்னல்னா ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு ப்ரோக்ராம் தான். ஓகே. ஒரு ஒரு டெவலப்பர் வந்து ஒரு ஒரு கோடிங் எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு டெவலப்பர் வந்து ஒரு கோடிங் எழுதுறாங்கன்னா அது வந்து ஒரு அப்ளிகேஷன் ரிலேட்டடான ஒரு கோடிங்னு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே. ஸோ அது வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து அந்த அப்ளிகேஷன் எப்படி ரியாக்ட் பண்ணணும், அது என்னென்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத அந்த கோடிங்கில் எழுதுவாங்க. கரெக்டாக அந்த மாதிரி இந்த கர்னலை டெவலப் பண்ணவர் வந்து அந்த கர்னலை வந்து ஒரு கோடிங் மெத்தடில் கர்னல்னு ஒன்று எழுதியிருக்காரு. ஸோ அந்த கர்னலோட பேசிக் ப்ராசஸ் ஒர்க் என்ன இதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் அப்படின்னா அதுதான் வந்து ஒரு கோர் காம்பனண்ட். ஸோ நான் ஃபர்தராக சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபைலோ ஒரு டைரக்டரியோ கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம கமாண்ட் லைனில் வந்து MKDR ஸ்பேஸ் நம்ம வந்து கமாண்ட் கொடுத்தோம் இல்லையா, அது வந்து ஷெல் மூலியமா கர்னலை போய் ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த டைரக்டரி வந்து கிரியேட் ஆகி ஸ்டேபிளா ஒரு இடத்துல நிக்குதா? இப்போ நீங்க வந்து MKDR ஸ்பேஸ் TIR1 அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ண உடனே ஸ்டேபிளா ஒரு இடத்துல நம்ம ஹார்ட் டிஸ்க்ல போய் ஒரு ஸ்பேஸை கன்சியூம் பண்ணி அந்த ஸ்பேஸ்ல கிரியேட் ஆகி அந்த ஃபோல்டர் வந்து நிக்குதா? அப்படி நம்ம ஹார்ட் டிஸ்க்ல நிக்குது. பட் ஆனா நம்ம கொடுத்த இன்புட் எப்படி அந்த ஹார்ட் டிஸ்க்கு புரிஞ்சுது? அதுக்கு இன்டர்மீடியேட்டர் தான் வந்து இந்த கர்னல். ஸோ அந்த கர்னல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுத்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி நம்மளோட ஆக்சுவல் ஹார்ட்வேர் கூட கம்யூனிகேட் பண்ணி அது வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபர்தர் எக்ஸிக்யூஷன், அந்த கியூ எக்ஸிக்யூஷன் இதெல்லாம் பண்ணி நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கறது தான் வந்து கர்னலோட மெயின் ஒர்க். அதுதான் கர்னல். இன்னொரு கொஸ்டின் வந்து இந்த செஷன் அப்போ PWDன்னு ஒன்று யூஸ் பண்ணீங்களா அந்த ப்ராக்டிக்கல் செஷன் அப்போ, அது என்னதுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா. ஸோ பிடபிள்யூடிக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. அதாவது இப்போ நீங்கள் வந்து விண்டோஸ் கூடயே கம்பேர் பண்ணி சொல்கிறேனே, இப்போ நீங்கள் வந்து விண்டோஸில் டெஸ்க்டாப் இருக்குல்ல, உங்களோட டெஸ்க்டாப் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறீங்க ஏ அப்படின்னு. அந்த ஏ ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு பி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறீங்க. திரும்ப அந்த பி ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ளே போய் சின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 ஃபோல்டர் 7-8 ஃபோல்டர் உள்ள ஒன்றுக்குள்ள ஒன்று பேரண்ட் டைரக்டரி மாதிரி கிரியேட் பண்ணிட்டே போயிட்டீங்க. இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜி அப்படிங்கிற டைரக்டரிக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா, ஃபோல்டருக்குள்ள இருக்கீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி எத்தனை டைரக்டரி நீங்க வந்து கடந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிற பாத்தை வந்து உங்களுக்கு விண்டோஸ்ல மேல வந்து அந்த சர்ச் பார்ல காமிக்கும். கரெக்டா? உங்களோட பாத்த டோட்டல் பாத்த காமிக்கும். ஆனா லினக்ஸ்ல வந்து GUI இல்லைல்ல, கமாண்ட் லைன்ல தான் நம்ம இருக்கோம். நீங்க அந்த மாதிரி வந்து ஒரு 7-8 ஃபோல்டர் வந்து உள்ள டீப்பா போயிட்டீங்க. இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன். இப்போ நீங்க வந்து நம்பர் ஆர்டர் வைஸ் வச்சிருந்தீங்கன்னா 1 2 3ன்னு வச்சிருந்தீங்கன்னா நீங்க 8வது ஃபோல்டர்ல இருந்தீங்கன்னா ஓகே, எனக்கு முன்னாடி 7 ஃபோல்டர் இருக்கு, நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுவே நீங்க வந்து டைரக்ட் கிரியேட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டைரக்டரி பேர் வந்து ஆப்பிள், அடுத்து ஆரஞ்சு, அடுத்து இது வந்து வேற ஏதாவது ஒரு ஃப்ரூட் நேம், அந்த மாதிரி ஒரு 7 ஃப்ரூட் நேம் கிரியேட் பண்ணிட்டு 7வது ஃப்ரூட் நேம்ல இருக்கிறப்போ நான் எத்தனை பார்த்து நான் கடந்து வந்திருக்கேங்கிறது எனக்கு வந்து தெரியல. நான் ப்ரெசென்ட்டா இப்போ நான் எங்க இருக்கேன், நான் எங்க நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எந்த டைரக்டரியில் நான் இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா PWD அப்படின்னு ஒரு கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்களோட டோட்டல் நீங்க கரெக்டா எங்க இருக்கீங்க, உங்களோட பாத் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக காமிச்சிடும். அதுதான் PWD. இன்னொரு லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து விண்டோஸ் தான் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, விண்டோஸ் மேக், ஏன் லினக்ஸ் யூஸ் பண்றேன்னு நிறைய பேர். அதுதான் நான் சொன்னேன். லினக்ஸ் வந்து கமாண்ட் பேஸ்டு CLI, அதாவது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுலேயும் கிராஃபிக்கல் யூசர் இருக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிற பெர்ஸ்பெக்டிவ் வந்து லைக் ஆஸ் எ எண்ட் யூசரா ஒரு ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை வந்து ஒரு இப்போ நீங்கள் வந்து ஒரு மூவி பார்க்கறதுக்கோ இல்லை வந்து வேற ஏதோ ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கோ வேற எந்த பர்பஸ்க்கும் நீங்கள் வந்து லினக்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க. எல்லாத்து கையிலையுமே வந்து ஒன்றா மேக் இருக்கும், இல்லைனா விண்டோஸ் இருக்கும். இதுவே நீங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் யூஸ்டு சர்வர்ஸ் வந்து லினக்ஸ் தான். நீங்க வந்து ஒரு கம்பெனிக்குள்ள வந்து நீங்க போய் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு 50 சர்வர் வந்து அந்த கம்பெனில ஹோஸ்ட் ஆகி ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா 50ல 30 சர்வர் வந்து லினக்ஸா இருக்கும், 20 சர்வர்ஸ் தான் வந்து லினக்ஸா இருக்கும், சாரி விண்டோஸா இருக்கும். 30 சர்வர் வந்து கண்டிப்பா லினக்ஸா தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஓப்பன் சோர்ஸ், ஸ்கேலபிலிட்டி, ரிலையபிலிட்டி, செக்யூரிட்டி இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்கு. ஆனால்
நீங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். நம்ம வந்து இப்போ வீட்டில் உட்காந்து நம்ம வந்து படம் பார்க்கறதுக்கோ இல்லை மூவி பார்க்கறதுக்கோ பாட்டு கேட்கறதுக்கோ வந்து நீங்க கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி தான் நீங்க அதை பண்ணணும்னா நீங்க பண்ணுவீங்களா? நோ. நீங்க வந்து எனக்கு வந்து போனா எனக்கு ஜியோல முன்னாடி தெரியும், நான் டபுள் கிளிக் பண்ணா எனக்கு பாடணும், படம் பார்க்கணும். ஸோ அதுதான் நம்மளோட தாட்டா இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருந்தால் தான் நம்மளும் வந்து வாங்குவோம். ஸோ அதனால தான் எண்ட் யூசர்ஸ் யாருமே வந்து லினக்ஸ் மேக்ஸிமம் வந்து எண்ட் யூசர் கம்ப்யூட்டிங்ல இருக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா சர்வர் சைடில் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பிளஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும்தான் வந்து லினக்ஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ்டு. ஆனால் எண்ட் யூசர்ஸ்ல வந்து லினக்ஸ் யூசர்ஸும் இருக்காங்க, லினக்ஸ் லைக் பண்ணி யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க, நானுமே பார்த்துருக்கேன். பட் ஆனால் ரொம்ப கம்மி, அவ்வளோதானா ஒழிஞ்சு லைக் விண்டோஸ் மேக் அளவுக்கு லினக்ஸ் வந்து அவ்வளோ ரீச் கிடையாதா அப்படின்னு கேட்டால் நோ, அப்படிலாம் இல்லை. லினக்ஸுமே வந்து பீக்கில் தான் இருக்கு. ஓகேவா? உங்கள் டவுட்டு ஓகே ஆயிடுச்சா? ஓகே ஓகே கதம், தேங்க்யூ. ஸோ கைஸ், ஆக்சுவலாக அவர் வந்து நைட் ஷிஃப்டில் இருக்கார். ஸோ நைட் ஷிஃப்டில் இருந்து தான் நமக்காக இந்த செஷனுக்காக அவரோட டைம் ஒதுக்கி வந்திருக்கிறாரு. இன்னும் அவருக்கு 9:30 அவர் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அதனால் கொஞ்சம் உங்களோட கொஷினை கிறிஸ்பாக ஷார்ட்டாக ரிப்பீட்டட் கொஷின் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஷேக், உங்களை அன்மியூட் பண்ணுறேன். இன்னும் அபினேஷும் கார்த்திக்கும் கூட ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க, உங்களுக்கும் சேர்த்து சொல்லுவார். டைம் இருந்தால் நம்ம கண்டிப்பாக உங்களோட கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிடுவார். ஷேக் சொல்லுங்க. ஷேக் ப்ரோ, எனக்கு என்ன டவுட்னா, இப்போ லினக்ஸ் கொஞ்சம் சவுண்டா, அவங்க ரொம்ப வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. ஓகே, எனக்கு என்ன டவுட்னா, இப்போ லினக்ஸ் யூஸ் பண்றது செக்யூர் சொல்லி சொல்றீங்க, அது என்ன ரீசன்? அது நீங்க 5 வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருந்திருக்கீங்க, அது என்ன ரீசன் சொல்ல முடியும்? ஓகே, ஸோ லினக்ஸ் ஏன் செக்யூர்டு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம ஆன்டிவைரஸ் எடுத்துக்கோங்களேன், ஐ மீன் வைரஸ் எடுத்துக்கோங்களேன். ஸோ வைரஸ் வந்து மேக்ஸிமம் வந்து லினக்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாது, அது ஒரு ரீசன். செகண்ட் வந்து எப்படி சொல்லலாம், விண்டோஸில் பண்ணுற மாதிரியே நம்ம லினக்ஸ்லேயும் வந்து நம்ம செக்யூர்டாக என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாமே பண்ணுறோம், எல்லாமே பண்ணலாம். பட் ஆனால் இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னா, நீங்கள் வந்து எல்லாமே கமாண்ட் லைனில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோஸ்ட் அண்ட் வைடு விசிபிளாக இருக்காது. ஸோ எல்லாமே வந்து கமாண்ட் லைன் மூலிமா நம்ம பண்ணியிருப்போம். அதே மாதிரி மோஸ்ட்லி என்கிரிப்டட், நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் வேணும்னா ஒரு என்கிரிப்ஷன் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்கிரிப்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ அது ஒரு ரீசன் செக்யூரிட்டிக்கு. அப்புறம் வந்து வேற என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லலாம்னா, இது வந்து பில்டின் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸோட தான் வந்து பில்டின் ஆயிருக்குமே, நிறையா ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸோட தான் இருக்கும். ஸோ அதனால வந்து இதுவுமே வந்து பயங்கர ஒரு செக்யூர்டான ஃபீல். அதாவது மெயினான ஒரு பாயிண்ட் ஒய் இட் இஸ் செக்யூரிட்டி அப்படின்னு நீங்க கேட்குறீங்க அப்படின்னா, இது வந்து வைரஸ் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் வந்து மெயின் செக்யூர்டு ரீசன். Yeah, hi Manish. Go ahead. சார், ஒரே ஒரு டவுட் தான். லினக்ஸோட ஃபைல் சிஸ்டம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க, UEFI அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க, அதை பத்தி மட்டும் சொல்லுங்க. UEFI ஆ? யா, UEFI ஸ்லைட்ல ஓகே. அதாவது ஃபைல் சிஸ்டம்னா பேசிக்கா என்னன்னா, லைக் எப்படி சொல்றது, இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர்டு வே ஆஃப் நம்ம வந்து ஒரு ஃபைலையோ ஏதோ ஒரு இதை நம்ம வந்து சேவ் பண்ணுறோம் ஒரு இடத்துல அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு வே கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து ஃபைல் சிஸ்டம். ஸோ நம்ம விண்டோஸ் கூட கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, லைக் நம்ம விண்டோஸில் வந்து என்னென்ன ஃபைல் சிஸ்டம்ஸ் இருக்குது, FAT32, NTFS அப்படிங்கிற மாதிரி ஃபைல் சிஸ்டம்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி நம்ம லினக்ஸில் வந்து மேக்ஸிமம் சப்போர்ட்டட் ஃபைல் சிஸ்டம்ஸ் வந்து EXT, EXT2, EXT3, EXT4, XFSன்னு ஒரு ஃபைல் சிஸ்டம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபைல் சிஸ்டமோட டைப்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் பேசிக்காக ஃபைல் சிஸ்டம்னா என்னன்னா, வி ஆர் கிவிங் அ ஸ்ட்ரக்சர்டு வே டு ஸ்டோர் சம்திங் இன் அவர் டிஸ்க், அதுக்கு பேர் தான் வந்து ஃபைல் சிஸ்டம். ஸோ UEFI அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து யூனிஃபைடு எக்ஸ்டென்சிபிள் நினைக்கிறேன், எக்ஸ்டென்சிபிள் ஃபிர்ம்வேர் இன்டர்ஃபேஸ். இது வந்து என்னன்னா, இது வந்து இது ஒரு இன்டர்ஃபேஸ். இது வந்து லைக் நம்ம பூட்டிங் ப்ராசஸில் பயாஸ்ன்னு ஒன்று பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அது வந்து இது ட்ரெடிஷ்னல் மெத்தடு பயாஸ்ன்றது. ஸோ அதுக்கு அட்வான்ஸ்டான அதை ஓவர் கம் பண்ணி வந்தது தான் வந்து ஆக்சுவல் UEFI. இதுவுமே வந்து ஒரு பூட்டிங் ப்ராசஸில் தான் வந்து நடக்கும்.
ஸோ அதனால யூஇஎஃப்ஐங்கிறது வந்து யூனிஃபைடு எக்ஸ்டென்சிபிள் ஃபைம்வேர் இன்டர்ஃபேஸ். பயாஸோட ஆப்ரேஷனை அப்படியே இது வந்து பண்ணும். பயாஸுக்கு அடுத்த வேர்ஷன் இல்லைனா அதுக்கான அப்கிரேடு வந்து யூஇஎஃப்ஐன்னு சொல்லலாம். அதுதான் யூஇஎஃப்ஐ. ஐ ஹோப் நான் உங்கள் ஆன்சருக்கு உங்கள் கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவர் மியூட் பண்ணிட்டாரு. இப்போ நான் மறுபடியும் அன்மியூட் பண்ணியிருக்கேன் அவரை. அவருக்கு திருப்பி ரிப்ளை பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஓகே 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 யா அவர் மெசேஜ் போட்டார். அண்டர்ஸ்டூட். ஃபைன். ஓகே. ஆக்சுவலாக நான் வந்து ஃபுல்லாகவே வந்து அன்மியூட்டில் தான் வச்சுருந்தேன். பட் யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல அன்மியூட் பண்ணிட்டு வெளியே இருக்கிற சவுண்ட் எல்லாம் நிறைய கேட்டு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து அதுக்கப்புறமா அதை ஓகே ஓகே கார்த்திக் ஈஸ்வரன், நீங்க கொஞ்சம் முன்னாடி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. உங்க கொஸ்டின் இன்னமும் இருக்கா இல்ல கிளியர் ஆயிடுச்சா? ஸோ எல்லாருக்குமே ஓகே அப்படின்னா செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாமா கைஸ்? எஸ்னா எஸ்ன்னு போடுங்க, நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே கைஸ், சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் தயா. உங்களோட டைமை வந்து இந்த நெருக்கடியான ஒரு நேரத்தில் வந்து எங்களுக்காக இவ்வளோ சூப்பரான செஷனை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சிவா அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு உங்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நீங்கள் கொஸ்டினே கேட்கல, ஏன்னா கேட்க மாட்டீங்கன்னு தெரியும். அதுதான், அதனாலதான் சொன்னேன். ஓகே 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 சூப்பர். நம்ம சும்மா நீங்க இதே தான் சொல்லிருக்கோம். நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ் மட்டும் எடுங்க. நான் சொல்றேன். ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ. சரி, ஓகே கைஸ். ஓகே கைஸ், வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் லிங்க்டின்ல உங்களோட ஹானஸ்ட் ஃபீட்பேக்கை நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்களோ, என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை லிங்க்டின்ல ஃபீட்பேக்காக, ரிவ்யூவாக, இல்லை இந்த செஷனை பற்றி, அப்புறம் லினக்ஸை பற்றி என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத எழுதுங்க ஆஸ் யூஷுவலாக. தேங்க்யூ ஸோ மச்.